நாம் எல்லாரும் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 கர்த்தாவே. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, மகிமையானவரே, அப்பா அற்புதமானவரே, அதிசயமானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவருமாய் இருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியின் நாளுக்காக ஆண்டவரே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே இந்த காலை வேளையிலும் தேவரீர் அப்பா தேவ சபையாய் எங்களை ஒருமனமாய் உம்முடைய சமூகத்திலே கூட்டி சேர்த்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 கர்த்தாவே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறபடினால் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மட்டும் உடைய கிருபையினால் எங்களை காத்து ஆண்டவரே, இந்த நாள் மட்டும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபையினால் எங்களை நடத்தி வந்ததற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா விதமான பொல்லாப்புகளுக்கும் தீமைகளுக்கும் நீர் எங்களை விலக்கி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், ஜீவனோடும் பலத்தோடும் சுகத்தோடும் இந்த காலை வேளையிலும் உடைய சமூகத்திலே நீர் எங்களை கொண்டு வந்து சேர்த்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளின் ஆராதனையை முற்றிலுமாய் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. எங்கள் இருதயத்தின் ஆழங்களையும் உள்ளந்திரியங்களையும் ஆராய்ந்து அறிகிற தேவனுக்கு முன்பாக எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒரு விசை கூட நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே உடைய பரிசுத்த இரத்த கோட்டைகள் எங்களை மறைத்துக் கொள்வீராக. பரிசுத்த அலங்காரத்தோடு கூட உம்மை ஆராதிக்கும்படி நீர் எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாளிலே ஜீவனோடு தேவனுடைய சமூகத்திலே நிற்பது அவருடைய மகா பெரிய கிருபையாய் இருக்கிறது. நாம் எல்லோரும் ஒருமனமாய் இந்த வேளையிலே அவரை நோக்கி பார்ப்போம், அவரை துதித்து அவருக்குள் நாம் மனமகிழ்ச்சியாய் இருப்போம். தேவன் தாமே நமக்கு கொடுத்ததான இந்த மகா பெரிய ரட்சிப்புக்காக அவரை நாம் நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். உலகம் அவரை அறியாதிருக்கிற வேளையிலே நமக்கு அவருக்காக நம்மை அவர் தெரிந்து கொண்டு தமக்கு முன்பாக நிறுத்தி தம்மை துதிக்கும்படியாக நான் இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி தேவன் தாமே எதிர்பார்ப்போடு தாகத்தோடு நிற்கிற இந்த வேளையிலே நாம் ஒருவரும் அமைதலாய் இராதபடி எல்லோரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை துதித்து நாம் பாடலாமா? அவர் தந்த அந்த ரட்சிப்புக்காக, அவருடைய மகா பெரிய மேன்மையான இந்த கிருபைக்காக, அவருடைய அளவற்ற இரக்கத்திற்காக நாம் அவரை துதிக்கலாம். எல்லோரும் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடலாம். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தீனானி காலையில்
அந்த ரட்சிப்பை நாம் முடிவு பரியந்தம் காத்து கொள்ளும்படிக்காக அவருடைய கிருபைக்காக நாம் அவருடைய சமூகத்திலே காத்து நின்று இந்த வேளையிலும் நாம் ஒரு மன தாழ்மையோடு கூட தேவனிடத்தில் இந்த காரியங்களை நாம் விண்ணப்பிப்போம். அவர் கொடுத்த இந்த ரட்சிப்பு மகிமையான மேலான விலையேற பெற்ற இந்த ரட்சிப்பு நாம் எந்த நிலையிலும் அந்த ரட்சிப்பை நாம் விட்டுவிடாதபடி முடிவு பரியந்தம் அதை காத்து கொள்ளத்தக்கதாக தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்யும்படிக்காக இன்னுமாய் எல்லோரும் சேர்ந்து என்னோடு கூட பாடுங்கள். தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன், வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுடன் தம்பலமுடன், சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. ஆமென். அப்பா, இந்த வேளையிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ பிள்ளைகளாய் நாங்கள் ஒருவனப்பட்டு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தாவே, முடிவு பரியந்தம் இந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்படியே தேவ பிள்ளைகள் எல்லாரும் எழுந்திருந்து இன்னமுமாய் நாம் ஒருமனப்பட்டு தேவனை துதித்து ஆராதிப்போம். எல்லாரும் எழுந்திருக்கலாம். நாம் எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். முதல் பாட்டு, என்னை அழைத்தவரே என்னை தொட்டவரே. எல்லாரும் சேர்ந்து பாடலாம். என்னை அழைத்தவரே என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. என்னை அழைத்தவரே என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. நான் வாழ்ந்தது உங்க கிருபை, நான் வளர்ந்தது உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைச்சது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மளை கண்மணி போல் காத்து வந்த கிருபைகளுக்காக தேவன் நம்மளை
நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மளை மறவாமல் நினைத்த தயவுகளுக்காய் நாம் அவரை நன்றியோடு துதிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா தீங்குக்கும் கர்த்தர் நம்மளை இந்த நொடி பொழுது வரை கர்த்தர் நம்மளை விடுவித்து காத்து தம்முடைய சட்டைகளின் கீழே நடத்தி வந்த தயவுகளுக்காக நாம் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிப்போம். அடுத்த பாடல் மறவாமல் நினைத்தீரையா, சேர்ந்து பாடலாம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப வைத்தியர் நீர். சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப வைத்தியர் நீர். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். குறைவுகள் அனைத்தையுமே
நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததோ சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததோ சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததோ சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததோ சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். தொடர்ந்து நாம் வேதத்தை எடுத்து சங்கீதம் 103 எடுத்து நாம் மாறி மாறி வாசிக்கலாம்.
சங்கீதம் 103 மாறி மாறி வாசிப்போம். தாவீதின் சங்கீதம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணுகிறார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கும் வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வேலியின் புஷ்பத்தை போல பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமல் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தியம் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்கள் ஆகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கடைசி வசனம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே அவரை ஸ்தோத்தரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்ம எல்லாரும் உட்காரலாம். இந்த வாரத்தின் அறிவிப்புகள். திருமண ஓலை. வருகிற 3/9/2020 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு பட்டாபிராம் பார்த்தசாரதி புவனேஸ்வரி மகன் மோகன்ராஜுக்கும் ஆவடி வெள்ளானூர் குப்புசாமி திருமங்கை அவருடைய மகள் மஞ்சுக்கும் சேக்காடு கோபாலபுரம் சியோன் மணவாட்டி சபை பாஸ்டர் சாம் சேஷாத்ரி பாஸ்டர் போஸ்கோ பாஸ்டர் ஐசக் அவர்களால் நடத்தப்படும். ஜெபியுங்கள். இது 3வது ஓலை. வருகிற 14/9/2020 திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு குழல் சகோதரர் சுந்தரராஜ் டெய்சி ராணி அவர்களின் இளைய குமாரன் எஸ் ராப்சனுக்கும் ஆவடி வெள்ளாவிளை சேர்ந்த சகோதரர் தாஸ் மேரி அவர்களின் மகள் பாரதிக்கும் குழல் காவாங்கரை பூரண சுவிசேஷ ஜெப வீட்டில் பாஸ்டர் போஸ்கோ பாஸ்டர் ஜான் பிரிட்டோ அவர்களால் நடத்தப்படும். ஜெபியுங்கள். இது முதல் ஓலை. அடுத்ததாக பாஸ்டர் அவர்கள் சுகவீனமாய் இருப்பதால் செப்டம்பர் மாதம் முதல் சனி 5ஆம் தேதி வெள்ளானூர் ஆராதனை அது பின்னர் முடிவு செய்யப்படும். இந்த ஆராதனை குறித்து அறிவிப்புகள் வரும். தொடர்ந்து இதே ஆன்லைன் சர்வீஸ் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது வருகிற வாரம் முதல் ஞாயிறு நெகேமியா 10 ரூபாய் ஸ்கீம் மறந்துவிட வேண்டாம். ஒவ்வொரு குடும்பத்தாரின் வாலிபர்களின் பங்களிப்பு அவசியம் தேவை. 1/9/2020 செவ்வாய் காலை 5:30 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை. யாவரும் கண்டிப்பாக கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மெய்யான ஒளி நியூஸ் லெட்டர் சண்டே கிளாஸில் ஒட்ட வேண்டும். சகோதரர்கள் எல்லோரும் ஆயத்தமாக இருக்கவும். 5ஆம் தேதி சனிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர். அது அந்த சனிக்கிழமை என்று போஸ்டிங் இருக்கிறது. அதனால் அது ஒட்டுகிற காரியத்திலே வாலிபர்கள் எல்லோரும் ஆயத்தமாக இருந்து அந்த காரியத்தை செய்யும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக இந்த வாரம்
இந்த வாரத்திலே பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற தேவ பிள்ளைகளுக்காக சபையார் எல்லாருக்காகவும் நாம் செபிக்கலாம். பாஸ்டருக்கு அந்த முதுகில் இருக்கிறதான அந்த கட்டி அது மிகுந்த ஒரு வேதனையாக இருக்கிறது. அது அந்த கட்டி சீக்கிரமாய் உடைந்து அவர்களுக்கு ரிலீஃப் கிடைக்க வேண்டும். கர்த்தர் ஒரு பரிபூரண சுகத்தை கொடுக்க வேண்டும். நாம் எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அறிவிப்பில் வாசுதான அந்த பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் எல்லாம் நேர்த்தியாய் கிரமமாய் ஒழுங்குமாய் நடத்தப்பட, எல்லா காரியங்களும் சமாதானத்தோடு நடத்தப்பட தேவன் அனுக்கிரகம் செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த வாரத்திலே பிறந்த நாளை திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ சபையாராய் நாங்கள் ஒருமனப்பட்டு அவர்களை ஆசீர்வதித்து தேவனுடைய கரத்திலே ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகள் எல்லா நிலையிலும் ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்திலே வாழ்ந்து சுயித்திருக்கத்தக்கதாக தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மற்றும் இந்த நாளிலும் சபைக்குள்ளும் பலகீனமாய் சுகவீனமாய் இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பரிபூரண சுகத்தை கட்டளையிடுவீராக. ஊழியருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த முதுகில் இருக்கிறதான அந்த கட்டி அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே அந்த வேதனை நீங்கி ஆண்டவரை முற்றிலுமாய் அந்த பரிபூர்ண சுகத்தை மகனுக்கு நீர் கட்டளையிடும்படிக்காய் தேவ பிள்ளைகளாய் நாங்கள் ஒருமனப்பட்டு உடைய கரத்திலே வைத்து இந்த விண்ணப்பத்தை வைக்கிறோம். தேவன் தாமே மகனுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து விடுதலையோடு ஆராதிக்க உமக்கு ஊழியம் செய்ய தேவன் கிருபை செய்வீராக. எல்லாவற்றும் உடைய கரத்திலே தந்தைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். இது காணிக்கை நேரம். நாம் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கையை படைப்போம். உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே மாறாத நல்ல கிருபையே, இப்போதும் நம்ம காணிக்கை கொடுத்ததான தேவ பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த நாளிலே கூட நம்முடைய உற்சாகமாய் தேவனுக்கென்று காணிக்கையை அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் குடும்பத்தையும் தேவன் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படிக்காகவும் தொடர்ந்து இந்த தேவ செய்திக்காக இந்த நாளிலும் நம் மத்தியிலே அருமையான பாஸ்டர் தேவதாஸ் அவர்கள் தேவ செய்தியை கொடுக்கும்படியாய் வந்திருக்கிறார்கள். நாம் தேவன் தாமே நம்முடைய ஒவ்வொருவருடைய சூழ்நிலைகளையும் குடும்பங்களையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறபடியினால் பரத்திலிருந்து அவருடைய வார்த்தைகளை
தேவதாசன் மூலமாக நமக்கு கொடுக்கும்படிக்காக இந்த நாளிலே நாம் ஜெபிக்கலாம். யாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் ஆண்டவரே, காணிக்கை கொடுத்ததான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாஸ் அதிகமாய் ஆசீர்வதிப்பீராக ராஜா. தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. தங்களுடைய நெருக்கமான சூழ்நிலைமைகளிலும் கர்த்தருக்கென்று கொடுக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும், உதாரத்துவமாய் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து அவருடைய அப்பா அவர்களுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லாதபடி அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படிக்காகவும் கர்த்தாவே ஒவ்வொரு மாதமும் மிகுதியாய் எடுக்கத்தக்கதாகவும் தேவன் அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே தேவ பிள்ளைகளாய் நாங்கள் ஒருமனப்பட்டு உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய வார்த்தை ஒன்றே எங்களை உயிர்ப்பிக்கிறதாகவும் உம்முடைய வார்த்தை ஒன்றே அப்பா எங்களை அழிவிலிருந்து தப்புவிக்கிறதாகவும் இருக்கிறபடியினால் இந்த கால சூழ்நிலைகளிலே கர்த்தாவே ஆண்டவரை எந்த நிலையிலும் நாங்கள் சோர்ந்து போய்விடாதபடி கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் எங்களை திடப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, உற்சாகப்படுத்துவீராக. பேசுகிற தாசனை மறைத்து ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடு இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய விசுவாச வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும்படியாய் இன்னும் நாங்கள் ஆண்டவரே அப்பா புதிய பலனோடு, புதிய கிருபையோடு, புதிய அபிஷேகத்தோடு நாங்கள் தொடர்ந்து ஓட எங்களுக்கு அதிகமான கிருபைகளை தந்தருளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நாம் எல்லாரும் உட்காரலாம். போதும் பாஸ்டர் அவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஜீவனோடும் பலத்தோடும் இந்த காணொளி மூலமாக என்னை காண்கிறீர்கள் என்றால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பெரிய தயவும் கிருபையுமே ஆகும். அந்த கிருபையானது என் மேல் அதிகமாய் பொழிய காரணமே நீங்கள் எனக்காக ஜெபித்த ஜெபமும் உங்களுடைய மிகுதியான ஸ்தோத்திரம் தான் என்னை இந்த நேரத்திலும் உங்களுக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறது. ஆகவே என்னுடைய சிரம் தாழ்த்தி என்னுடைய கரங்களை குவித்து எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுமாம். சுகமில்லாமல் படுக்கிற பாஸ்டர் ஒரு சுகவீனமான எண்ணெய்த்தான் கூப்பிட்டார். வசனம் எல்லாம் சத்தியம். நம்ம எந்த அளவுக்கு வசனத்தை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம தேவனை நேசிக்க முடியும். தேவனுடைய வசனமானது நம் முகம் பார்க்கின்றதான ஒரு கண்ணாடிக்கு அடையாளமாக எபிரேயரிலே பவுல் எழுதுகிறார். சாதாரண முக கண்ணாடியிலே நாம் நிற்கும்போது நம்முடைய முன் தோற்றத்தை மாத்திரம், வெளிப்புறத்தை மாத்திரம் நாம் காண முடியும். ஆனால் தேவனுடைய வசனமாகிய கண்ணாடியிலே நாம் நம்மை உற்று பார்க்கும் பொழுது நம்முடைய அகத்தில் இருக்கின்றதான எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படையாக காண்பிக்கும். தற்காலத்து மருத்துவ ரீதியாக விஞ்ஞானமான கருவிகளான ஸ்கேன் என்றும் எக்ஸ்ரே என்றும் சொல்வதெல்லாம் உள்ளத்தின் இரத்த நாளங்களையும் மற்ற பொருட்களையும் தான் காண்பிக்கின்றது. ஆனால் தேவனுடைய வசனமும் நமக்குள் நம்மை வளர விடாமல் பிசாசுக்கு அடிமையாக்கி நரகத்திற்கு என்று கொண்டு போகின்றதான சகலத்தையும் அழகாக காண்பிக்கும். ஆகவே நாம் வேதத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அதன்படி நடக்கின்றோமோ அந்த அளவுக்கு நாம் தேவனுடைய வழியிலே, பரிசுத்தத்தின் வழியிலே, ஆவிக்குரிய வழியிலே முன்னேறிக் கொண்டு போகலாம். நான் படித்ததான சங்கீதத்திலே என்னுடைய மனது பதிந்தான அந்த வசனம் 6வது வசனம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கட்ட நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஒடுக்கப்படுகிறதான, தள்ளப்படுகிறதான, புறக்கணிக்கப்படுகிறதான, நிந்திக்கப்படுகிறதான, வேதனைப்படுகின்றதான, கண்ணீர் விடுகின்றதான, பசியினாலும் மயக்கத்தினாலும் அலைந்து தெரிகின்றதான அந்த மனுஷருக்கு கர்த்தர் எவ்விதமாக நியாயத்தையும் நீதியையும் தெரிவிக்கின்றார் என்கிற கருத்தை மனதில் கொண்டு தான் தாவீது சொல்கிறார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. எவ்வளவு அன்பான தேவன், எவ்வளவு ஒரு ஆறுதலான தேவன், எவ்வளவு ஒரு அழகான தேவன், எவ்வளவு ஒரு வல்லமையான தேவன், எவ்வளவு ஒரு புனிதமான தேவன். தாவீதுடைய வாழ்க்கையில எத்தனையோ ஒடுக்கப்பட்டான், ஒதுக்கப்பட்டான், துரத்தப்பட்டான், மேற்கொள்ளப்பட்டான், ஓடினான், உணவில்லை, உறைவிடமில்லை, தங்கை ஒன்றுமே இல்லை. அவனுடைய வாழ்க்கை போராட்டத்தின் மத்தியிலே வனாந்திரத்திலும் குகையிலும் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அந்த நேரத்தில் அவனுடைய வாழ்க்கையின் முடிவிலே கர்த்தர் விதமாக நியாயத்தையும் நீதியையும் அவனுக்கு காண்பிக்கின்றார் என்கிறதான அனுபவத்தை உணர்ந்துதான் அவர் இந்த வசனத்தை எழுதியதோடு மாத்திரமல்ல, ஆகவேதான் என் ஆத்மாவே
கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. மறவாதே என்று சொல்லி அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் உனக்கு நியாயம் செய்யவில்லையா? கர்த்தருடைய வாழ்க்கையிலே நீ ஒடுக்கப்பட்டும் தள்ளப்பட்டும் புறக்கணிக்கப்பட்டும் தனிமையிலும் அழுது கொண்டிருந்தால் எத்தனை சந்தர்ப்பங்களிலே அவர் தந்த அன்பின் கிருபையினாலும் கரத்தை நீட்டி உயர்த்தி போற்றி ஆண்டவர் இன்று வரையும் நடத்தி கொண்டு வருகிறாரே. உடைய உள்ளம் உண்மையாகவே அவர் ஸ்தோத்திரிக்கிறதா? அவர் செய்த உபகாரங்களை எல்லாம், நன்மைகளை எல்லாம், ஈவுகளை எல்லாம், ஆசீர்வாதங்களை எல்லாம் மறக்காமல் இருக்கிறதா என்று இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய ஆவியானவருக்கு முன்பாக உன்னை நீ பரிசோதித்து பார்ப்பாயானால் அது உனக்கு மிகவும் நன்மையாக இருக்கும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த காலையிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறதான செய்தியின் முக்கிய கருத்தாக, ஒடுக்கப்பட்டும் நசுக்கப்பட்டும் இருந்ததான ஒரு கூட்டத்தாருக்கு ஆண்டவர் எவ்விதமாக நியாயத்தையும் நீதியையும் செய்தார் என்கின்ற கருத்தினை அடிப்படையாக கொண்டு ஒரு செய்தியை நான் உங்களுக்கு முன்பாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தயவு செய்து பயத்தோடும் பக்தியோடும் தாழ்மையோடும் ஆண்டுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அந்த வசனத்தில் மறைந்திருக்கிறதான சகல சத்தியத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி சிம்மாசனத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக ஜாக்கிரதையாக இருக்க கடவும். நான் பேசுவதை கேட்பதற்காக நீங்கள் வரவில்லை, என்னை பார்ப்பதற்காகவோ ஆராதனைகள் நீங்கள் கலந்து கொள்ளவில்லை. ஆகவே தேவனுடைய வசனம் அது மாறாததான ஒரு வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களுடைய வேத புத்தகத்தை திறந்து யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் நம்முடைய கடைசி வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனம். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். எவர்கள் வந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏலிமுக்கு வந்தார்கள் என்றால் எங்கிருந்து வந்தார்கள், எப்படி வந்தார்கள், வருகின்ற வழியிலே என்னெல்லாம் இருந்தது என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே அவர்கள் என்றும் ஏலிமுக்கு வந்தார்கள் என்று சொல்கிறதான ஜனங்கள் இந்த ஏலிமிலே வந்தபோது அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் தண்ணீர் தடாகங்கள் நிறைந்த ஒரு இடமாக இருந்தது. வந்த உடனே அவர்கள் தங்கள் கூடாரங்களை அங்கே போட்டு ஆடி பாடி மகிழ்ந்து, அந்த 12 நீரோடைகள் இருப்பதன் காரணமாக தண்ணீர் புறப்பட்டு பொங்கி வழிகிறதான அந்த தண்ணீர் தடாகமாக அங்கே நிறைந்திருக்கிறது. அந்த தடாகத்தின் தண்ணீர் வாய்க்கால் வழியாக ஒரு நீரோடையை போல ஒடுகிறது. மேலிருந்து கீழே விழுகிறதான தண்ணீர் நீர் வீழ்ச்சியை போல கீழே விழுந்து கொண்டிருக்கிறது. அந்த இடம் முழுவதும் மண்ணாந்தரத்திலே பாலைவனத்தின் மத்தியிலே அந்த 12 நீர் ஊற்றுகளின் தண்ணீர் தடாகத்தின் மூலமாக செழுமையாக பசுமையாக வளமாக அழகாக இருந்தபடியினால்தான் அங்கே பேரீச்ச மரங்கள் இருந்தது. 70 பேரீச்ச மரங்கள் காய்த்து பழுத்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நிச்சயமாக அந்த இடத்துல மற்ற நிழல் தரும் மரங்களும் கூட இருந்திருக்க முடியும். ஆகவே இந்த ஜனங்கள், அவர்கள் என்று சொல்லப்படுகின்றதான அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏலிமுக்கு வந்து அதனுடைய புறக்காட்சியை பார்த்து, அதனுடைய பசுமையை பார்த்து, அந்த தண்ணீரிலே குடித்தும் குளித்தும் ஓடியும் நிழலிலே உட்கார்ந்தும் அந்த பழங்களை அவருடைய குழந்தைகள் எடுத்து பறித்தும் பொசித்தும் வாழ்க்கையிலே 400 ஆண்டுகளாக அனுபவித்து இல்லாத ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் குதூகூலத்தையும் அவர்கள் அனுபவித்து ஒருவரை ஒருவர் கட்டுப்பிடித்து, நம்முடைய தேவனாகிய ஆண்டவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், எங்களை வனாந்தரத்தின் வழியிலே நடத்தி கொண்டு வந்ததான தேவன் பராக்கிரமசாலி, அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்திலே யார் இருக்க முடியும், அவரை போல பரிசுத்தம் உள்ளவர் யார் இருக்க முடியும், அவரை போல தயவுள்ளவர் யார் இருக்க முடியும், அவரை போல வல்லமையுள்ளவர் யார் இருக்க முடியும் என்று சொல்லி அந்த ஜனங்கள் அன்றுதான் வாழ்க்கையிலே ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். எல்லாவற்றையும் மறந்து விட்டு ஆடி பாடினார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையின் இந்த சூழ்நிலையும் கூட இந்த கொரோனாவின் மத்தியிலே கடந்த 4-5 மாதங்களாக நாம் எங்கும் போக முடியாமல் கையில் உள்ள பொருட்களை எல்லாம் செலவாக்கிவிட்டு ஒரு வனாந்திரத்தின் வாழ்க்கையிலே
ஒரு பஞ்சம் ஏற்பட்டதான கானானின் சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி ஒவ்வொரு நாளையும் கடத்தி கொண்டு வருகிறோம், எப்படி நாளை நாம் கடத்தப் போகிறோம் என்று நமக்கு தெரியவில்லை. ஏலியாவை கொண்டு சாரிபாத் விதவியின் வீட்டிலே அவளுக்கு அப்பமும் தண்ணீரும் குறையாமல் இருந்ததோ, அந்த எலியாவின் காலத்தில் நடந்ததான அற்புதம் மாத்திரமில்லை, என்று தேவனை நம்புகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பத்திலும் கட்ட எண்ணெயும் அரிசியும் பருப்பும் அவன் பிள்ளைகளுக்கு விடுதான உணவும் ஒன்றும் குறைவில்லாதவர்களாகவே நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேருடைய வார்த்தைகளை நம்புகிறீர்களோ இந்த கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்லுவோமாக. கர்த்தர் நம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாததான தேவன், அவரை நம்பினோரை அழைத்துக் கொள்கிறதான தேவன், அவரை நம்பினோருக்கு பதிலளிக்கிறதான தேவன். அவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நாம் அவருக்கு முழுதாறு நன்மை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அவர்களை அவர்களுடைய துன்பத்தின் மத்தியிலிருந்தும் ஒடுக்கப்பட்ட நிலைமையின் மத்தியிலிருந்தும் நீதியும் நியாயத்தையும் செய்து ஏழிமுக்கு கொண்டு வந்து மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் இளைப்பாறுதலையும் கொடுத்தார் என்றால், நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய குடும்பத்திலும் உன்னுடைய ஊழியத்திலும் உன்னுடைய சபையிலும் கர்த்தர் ஏழுமை போன்ற ஒரு இளைப்பாறுதல் வாழ்க்கையை வெகு வெகு சீக்கிரத்தில் கொடுக்க ஆயத்தப்பள்ளவராக இருக்கிறார் என்பது மாற்றப்படுத்த முடியாத ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது இவர்கள் இந்த இடத்திற்கு வந்தார்கள் என்றால், எகிப்தை விட்டு புறப்பட்ட மறுநாளிலேயே இங்கு வந்து விட்டார்களா? எகிப்தை விட்டு புறப்பட்ட 2வது அல்லது 3வது நாளிலே இந்த அனுபவம் அவர்கள் கிடைத்து விட்டதா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை. வேதத்தை நாம் படிக்கும் போது, ஆராயும் போது, தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படும் போது நமக்கு அது அதிகமாக விளங்கிக் கொள்ளலாம். உடனே வந்து விடவே இல்லை. ஏறத்தாழ 1 மாதம் கழித்துத்தான் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்தார்கள். இந்த 1 மாதம் முழுவதும் அவர்கள் எந்தெந்த பாதையிலே எந்தெந்த அனுபவங்களிலே அவர்கள் சென்றார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொண்டால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஆண்டவர் ஒரு பதிலை தரும்போது, நீதியையும் நியாயத்தையும் செய்யும் போது, இளைப்பாறுதலை தரும்போது நமக்கு இவைகள் எல்லாம் நடக்கும். ஆகவே நாமும் கூட அவர்கள் கடந்து வந்ததான அதே பாதையில், அதே வழியில், அதே அனுபவங்களிலே நாமும் கூட வர வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது அவர்கள் எங்கே இருந்தார்கள்? எகிப்திலே இருந்தார்கள். அடிமைகளாக இருந்தார்கள், கொத்தடிமைகளாக இருந்தார்கள். ஏறத்தாழ 400 வருஷங்கள், ஏறத்தாழ 10 தலைமுறைகள் வரைக்கும் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள், ஒதுக்கப்பட்டார்கள், நசுக்கப்பட்டார்கள், நுறுக்கப்பட்டார்கள், மிதிக்கப்பட்டார்கள். உணவில்லை, உடையில்லை, அவர்கள் உறைவிடம் இல்லை. எந்த அளவுக்கு அவர்களை வேலை செய்ய முடியுமோ அதை காட்டிலும் கூடுதலாக வேலையின் சுமை அவர்களுக்கு அதிகரித்தது. எல்லா வேலைகளையும் அவர்கள் செய்தார்கள். செங்கலை அறுத்தார்கள், அவர்கள் வயல்களிலே வேலை செய்தார்கள், போர் ஆயுதங்களை அவர்கள் உண்டாக்கினார்கள், ராமசேஸ் என்பதான பட்டணத்தை அவர்கள் கட்டி கொண்டிருந்தார்கள். கொஞ்சம் நிமிரக்கூட நேரமில்லை. அவர்களுக்கு அந்த பெருமூச்சு வந்து கொண்டே, துக்கத்தின் பெருமூச்சு, கண்ணீரும் கம்பளையுமாய் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த விதமான நேரத்திலே அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவர்கள் முற்புதாக்கள் மூலமாக சொல்லப்பட்டதான அந்த ஆண்டவரை குறித்ததான அறிவு அவர்களை விட்டு போய்விட்டது. மறந்து போனார்கள். அவர் எப்படி இருப்பார், எப்படிப்பட்டவர், அவருடைய நிலைமை என்ன, உருவம் என்ன என்று எல்லாமே மறந்து போய்விட்டார். ஒரு நாளும் அவர்களை நோக்கி கூப்பிடவில்லை, ஒரு நாளும் அவரை ஸ்தோத்திரிக்கவில்லை, ஒரு பலியும் அங்கே செலுத்தப்படவில்லை, ஒரு நாளும் அவர்கள் ஆராதனை செய்யவும் இல்லை. அவருடைய முறைமையெல்லாம் அந்த எகிப்து தேசத்தின் ஜனங்கள் எவ்விதமாக அவருடைய தேவதைகளையும் மற்ற சிலைகளையும் வணங்கிக் கொண்டு வந்தார்களோ அதே போல்தான் இவர்களும் பின்பற்றிக் கொண்டு வந்தார்கள். Never admitted God in their life. அவர் தேவனை நோக்கி ஒரு நாளும் சரியான விதத்தில் கூப்பிட வேண்டியதான விதத்தில் கூப்பிடவே இல்லை. ஆயினும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்டார், கர்த்தர் அவருடைய வேதனையை கண்டார், கர்த்தர் அவருடைய சத்தத்தை கேட்டார். அவர்களுக்கு தேவன் எப்படி இருந்தார் என்று மறந்து போனார்கள். அவருடைய வல்லமை என்ன என்று தெரியாது. இருந்தாலும் முற்காலத்திலே அவர்கள் கேட்டு வந்ததான கதையின்படி, இந்த நிலவரத்திலிருந்து என்னை ஒருவர் விடுவிக்க முடியுமானால், எங்களுக்கு உதவி செய்ய ஒருவரால் முடியுமானால், எங்களுக்கு வெளியே கொண்டு வர ஒருவரால் முடியுமானால், அது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாகிய எங்கள் ஆண்டவராகிய தேவனால் மாத்திரம் முடியும் என்கிறதான அந்த மனநிலை அவர்களுக்கு வந்தபோது ஒரு மனதோடு ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை நோக்கி முறையிட்டார்களாம். அந்த நேரத்தில் கர்த்தர் அவர்களை கேட்டார். அந்த 400 வருஷமும் 10 தலைமுறை இடைவெளியும் தேவன் அவர்களுக்கு உதவி செய்வதை தடுத்து நிறுத்தி விடவில்லை. தேவன் அவர்களை பார்ப்பதை தடுத்து நிறுத்தவில்லை. தேவன் அவர்களுக்கு ஒரு வார்த்தை கேட்பதை தடுத்து நிறுத்தவில்லை. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் கூட தேவனை விட்டு தூரமாய் போயிருக்கலாம், அவருடைய சத்தத்தை விட்டு தூரமாய் போயிருக்கலாம், அவருடைய வேதத்தை மறந்து போயிருக்கலாம், நீ ஜெபத்தை விட்டு போயிருக்கலாம், ஆராதனை கலந்து கொள்ள முடியாமல் போயிருக்கலாம், உடைய வாழ்க்கை பின்மாற்றத்திற்கு போயிருக்கலாம். இருந்தாலும் உடைய சத்தத்தை கேட்பதற்கு கூடாத அளவுக்கு நீ அவரை விட்டு தூரமாய் போய்விடவில்லை. உன்னை காண முடியாத அளவுக்கு நீர் அவரை விட உயரமாய் போய்விடவும் இல்லை, அவரை விட மிகவும் கீழாய் ஆழத்திற்கும் போய்விடவும் இல்லை. ஏனென்றால்
அவர் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கிறதான சர்வ வல்லமை உள்ளதான தேவன். இந்த நிமிஷத்திலும் இந்த நான் பேசுகிறதான இந்த வார்த்தையின் சத்தமான உனக்காகவே பேசப்படுகிறது. அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளையே, உன்னை காண்கிற தேவன் இன்னும் உயிரோடு இருக்கிறார். உன்னை காண்கிறதான தேவன் இன்னும் உன்னுடைய பக்கத்தில் இருக்கிறார். தம்முடைய ஜனத்தின் 400 வருடங்களுக்கு பிறகு அவருடைய சத்தத்தை கேட்டு உதவி செய்தவர் உன்னுடைய வாழ்க்கையில் கூட அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்து உன்னை வெளியே கொண்டு வந்து உன்னையும் ஏலிம் என்கிறதான அந்த இளைப்பாறுதல் இடத்திற்கு கொண்டு வர விரும்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதால். இப்பொழுது இந்த எகிப்து தேசத்தில் அந்த ஜனங்கள் இருந்தார்கள். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அப்போது ஆண்டவர் மோசேயின் மூலமாக சொல்கிறார், நீங்கள் வெளியே வர வேண்டுமானால் ஒன்றை செய்ய வேண்டும். பஸ்கா பண்டிகையில் பஸ்கா என்கிறதான ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டி அந்த ரத்தத்தை வீட்டு வாசல்களிலே தடவுங்கள். அப்பொழுது சங்கார தூதன் அதை கண்டு கடந்து போய்விடுவான், உங்களுடைய வீட்டை விட்டு கடந்து போய்விடுவான் என்று சொல்கிறார். அவர்கள் அவ்விதமாகவே செய்தார்கள். அவருடைய ஜெபத்தை கேட்டது உண்மைதான். ஆனாலும் ஜெபத்தினாலே அவர்கள் வெளியே வரவில்லை. If they want to come out of the place, அவர்கள் இடத்தை விட்டு வர வேண்டும் என்றால் அவர்கள் தாமாக செய்ய வேண்டியதான ஒரு ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறோம், எனக்கு பதில் கிடைக்கவில்லை, சுகம் கிடைக்கவில்லை, பணம் கிடைக்கவில்லை, எனக்கு உயர்வு கிடைக்கவில்லை, பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படியாக இருக்கிறது, ஏன் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவனுடைய பிள்ளையை, நீ ஜெபித்தால் மாத்திரம் போதாது, நீ செய்ய வேண்டியதை நீ செய், கர்த்தர் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. கடந்து போவேன் என்று சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அவர் எத்தனை முறை உன்னை விட்டு கடந்து போயிருக்கிறார். வெட்டப்பட வேண்டியதான நீ, காயப்பட வேண்டியதான உன்னை அவர் பார்த்து கடந்து போய்விட்டாரே. வீட்டில் விட்டு துரத்தப்பட வேண்டியதான உன்னுடைய நிலைமையை கர்த்தர் கண்டு கடந்து போய்விட்டதான் சிறிகாரம் இல்லையே. அவமானப்படத்தக்கதான உன்னை ஆண்டவர் பார்த்து கடந்து போய்விட்டார். சிறைச்சாலைக்கு போயிருக்க வேண்டியதான உன்னை கர்த்தர் கடந்து போய்விட்டார். மருத்துவமனையிலே படுத்து ஜீவனை விட வேண்டியதான உன்னை கர்த்தர் பார்த்து கடந்து போய்விட்டார். அவர் கடந்து போய் இல்லாமல் இருப்பாரே. ஆனால் இன்று நான் இங்கே இல்லை, என்னுடைய வசனத்தை கேட்கிறதான நீயும் இங்கே இருந்திருக்கவே முடியாது. எத்தனை சந்தர்ப்பங்களில் நம்மை விட்டு கடந்து போனோம். அவருடைய பாவங்களையும் அக்கிரமத்தையும் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு சில அம்சங்களை பார்த்திருப்பாரேயானால், கடந்து போய் இல்லாமல் இருப்பாரேயானால் நம்முடைய நிலைமை என்ன ஆகி இருக்கும் சற்று யோசித்து பாருங்கள். ஆகவேதான் அவர்கள் தேவன் சொன்னவுடனே தங்களுடைய வீட்டு நிலைக்கால்களிலே அந்த ரத்தத்தை பூசினார்கள். ஆகவே பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டவரை நாம் பற்றி பிடித்துக் கொண்டு அவர் நம்மை கடந்து போனதான விஷயங்களை நினைத்து துதிப்பதோடு கூட மாத்திரமில்லாமல் இனியும் அவர் கடந்து போய்விடுவார் என்று மனப்பூர்வமாக நீ பாவம் செய்தால், வேதம் சொல்கிறது, ஒருவன் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் மறுபடியும் அவனுக்காக தேவகுமாரன் சிலுவையில் அறையப்பட முடியாது. ஒரு முறைதான். ஆகவே இன்று தேவ ஜனங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதான நாம் அறிந்தும் அறியாமலும் அவர் கடந்து போய் விடுவார். இன்று வரை நான் எதேதோ செய்திருக்கிறேன், அக்கிரமம் செய்திருக்கிறேன், பாவம் செய்திருக்கிறேன், தூரம் போயிருக்கிறேன். I have done everything, but still I am here. நன்றாகத்தானே இருக்கிறேன், எனக்கு தண்டனை ஒன்றும் கிடைக்கவில்லையே, சாபம் ஒன்றும் கிடைக்கவில்லை, கர்த்தர் எனக்கு ஒன்றும் செய்யவில்லையே, I am okay என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளை. கர்த்தருடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. அவருடைய அழிவை காண்கிற தேவனில் ஒருவராயிரம் கெட்டு போவதவருக்கு சித்தம் இல்லை என்கின்றது உண்மைதான். ஆனாலும் அந்த பொறுமை ஆண்டவர் ஒருவரானால் கடந்து போகின்றவர் ஒரு நிமிஷம் உனக்கு முன்பாக நின்று உன்னை உற்று பார்ப்பாரே. ஆனால் உன்னுடைய நிலைமை என்னாகும் சற்று யோசித்துப்பார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே அந்த இடத்தில் இருந்து கர்த்தர் அவர்களை அற்புதமாக வெளியே கொண்டு வருகின்றார். அவர்கள் வெளியே வந்த உடனே முதலாவது அவர்கள் போகின்றதான இடம் யாருக்காவது சொல்ல முடியுமா? முதலாவது அவர்கள் போனதான இடம் நாம் உடனே சொல்லுவோம், சிவந்த சமுத்திரத்தை கடந்து விட்டார்கள். சிவந்த சமுத்திரத்தை இல்லை, சிவந்த சமுத்திரம் எவ்வளவு நாளைக்கு அப்புறம் என்றால், நான் உங்களுக்கு மிகவும் தாழ்மையோடு சொல்லிக் கொண்டிருந்தான ஒரு விஷயம் என்னென்றால், வேதத்தை வாசிங்கள், ஆவியோட உதவியோடு நீங்கள் காத்திருந்து ஜெபிப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். எனக்கும் அவர் தான் சொல்லிக் கொடுக்கிற எந்த வேத பாட கல்லூரியிலும் கூட சொல்லிக் கொடுக்க முடியாதவர்களெல்லாம் கர்த்தர் நாம் அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது நமக்கு அவர் படிப்பித்துக் கொடுப்பார். அவர் முதலாவது போனதான இடத்தின் பெயர் சுக்கோத். சுக்கோத்திலே அவர்கள் பாளையம் இறங்கினார்கள். நான் வசனத்தை படிக்க சொன்னால் வசனத்திற்கு அதிகமாக நேரம் போய்விடும். ஆகவே நான் வசனம் நானே சொல்லிவிடுகிறேன். சுக்கோத்திலே அவர்கள் முதலாவது
பாளையம் இறங்கினார்கள். இந்த சுக்கோத் என்றால் என்ன? முதலாவது, இந்த சுக்கோத் என்கிறதான வார்த்தை வேதத்திலே வருகிறதான இடம், யாக்கோபு தனிமையிலே தன்னுடைய குடும்பத்தாரையும் எல்லாரையும் ஒதுக்கிவிட்டு தன்னுடைய ஏசாவுக்கு பயந்து தேவ சமூகத்திலே இரவு முழுவதும் போராடி ஜெபித்து மறுநாளிலே அவருடைய காலை தேவன் தொட்டு விட்டு போன பிறகு அந்த இடத்தை விட்டு வெளியே வருகிறான். அவனுடைய சகோதரனாகிய ஏசா அவனை வந்து சந்திக்கிறான். சந்தித்து சமாதானமாய் முடிகிறது. இவன் பயந்திருந்தான். என்னையும் குடும்பத்தையும் தனக்குண்டான எல்லாவற்றையும் அழித்து விடுவான், கொன்று போடுவான் என்று நினைத்திருந்தவனுக்கு அவனுடைய சகோதரன் அவனை சமாதானத்தோடு பேசி ஒன்றுமில்லாமல் இவன் கொடுத்த வெகுமதிகளையும் கூட வாங்காமல் போய்விட்டானே என்ற மகிழ்ச்சியிலே அவன் தன்னுடைய எல்லா பரிவாரத்தையும் அந்த பரிவாரங்களையும் அழைத்து சுக்கோத்து என்கிறதான இடத்திலே ஒரு வீட்டை கட்டினான். 32ஆம் அதிகாரம் 32 ஆதியாகமம் 32 33:17. யாக்கோபு சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான். யாக்கோபு What does it mean? சுக்கோத்து வேற்று முதலாவது நாம் சுக்கோத்து என்ற இடத்திற்கு யாக்கோபு வருகிறான். அவன் என்ன செய்கிறான்? யாக்கோபு அங்க வந்தவுடனே மகிழ்ச்சியும் சந்தோஷமும், சகோதரனை ஒன்றும் தீண்டவில்லை, கொள்ளவில்லை, ஏதேதோ நடக்கும் என்று நான் நினைத்திருந்தேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கவில்லை என்ற மகிழ்ச்சியோடு அங்கு வந்து அவன் செய்தது என்ன? ஒரு வீட்டை கட்டினான். என்ன கட்டினான்? இதுவரை வேதத்திலே வீட்டை கட்டினார்கள் என்று எங்கும் இல்லை. கோபுரங்களை கட்டினார்கள் தங்களுக்கு. இல்லையா? இவர்கள் எப்படி தேவனுடைய ஜனங்கள் எப்படி அழைக்கப்பட்டார்கள்? கூடாரவாசிகள் அழைக்கப்பட்டார்கள். ஆபிரகாமும் ஈசாக்கும் அவருடைய வாழ்க்கையை நாம் வாசிக்கும் போது கூடாரவாசிகளாக தேவனை மாத்திரம் சார்ந்து இந்த உலகத்திலே நிலை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நாங்கள் பரதேசிகள் 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 என்று அறிவித்து அவர்களுக்காக நியமித்து வைக்கப்பட்டு இருக்கிறதான அந்த தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக இந்த உலகத்தையும் உலகத்தின் இச்சைகளையும் ஆசபாசங்களையும் வெறுத்து நாங்கள் பரதேசிகள், நாங்கள் கூடாரவாசிகள், நாங்கள் இந்த உலகத்திற்கு அந்நியரும் புறமானவர்கள் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே போனார்கள். ஆனால் இங்கே யாக்கோபு சகோதரத்தை சமாதானம் ஆன பிறகு அவன் செய்கின்றதான ஒரு வேலை என்ன? தனக்கென்று தன்னுடைய சொத்தையும் சுதந்திரத்தையும் அவனிடத்தில் இருக்கிறதான எல்லா ஜனங்களையும் பாதுகாப்பதற்காக வீட்டை கட்டி அவன் கொண்டு வந்து விட்டான். ஆகவே அங்கேதான் அவன் இதுவரை தேவ ஜனங்கள் நடந்து வந்ததும் அந்த விசுவாசத்தின் பாதையை அவன் மறந்து பரதேசி என்று அழைக்கப்பட்ட அந்நியன் என்று பறைசாற்றிக் கொண்டிருந்தான் நிலைமை மாற்றி அந்த இடத்திலே அவன் வீட்டை கட்டி விட்டான். புரியுதுங்களா? அந்த இடம்தான் சுக்கோத். வருங்காலங்களிலே அந்த சுக்கோத்தில் வந்ததான ஜனங்கள் வீட்டை கட்டிவிட்டு போனதோடு மாத்திரம் அவனுக்கு பின் வந்ததான தலைமுறைகள் அங்கே வாழ்ந்தவருடைய நிலைமை என்ன ஆயிற்று? அவனுடைய சந்ததியார் அங்கே வளர்ந்து 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 அவர்கள் விசுவாச வாழ்க்கையை மறந்து விட்டவர்களாக, தேவனுடைய அன்பை புறக்கணித்தவர்களாக, எல்லாம் சுகபோகிகளாகவும் சுக ஜீவிகளாகவும் சுயநலவாதிகளாகவும் அவர்கள் மாறிவிட்டார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஒரு வேத புத்தகத்தை எடுத்து நியாயாதிபதிகள் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனத்தையும் நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் ஒரு தத்துவத்தை நாம் அங்கே தெரிந்து கொள்ளலாம். நியாயாதிபதிகள் அவன் சுக்கோத்தின் மனுஷரை நோக்கி, என்னோடு இருக்கிற ஜனத்திற்கு சில அப்பங்களை கொடுங்கள், அவர்கள் விடாய்த்திருக்கிறார்கள். நான் மீதியானியரின் ராஜாக்களாகிய சேபாவையும் சல்முனாவையும் பின்தொடர்கிறேன் என்றான். அதற்கு சுக்கோத்தின் பிரபுக்கள், உன் சேனைக்கு நாங்கள் அப்பம் கொடுக்கிறதற்கு சேபா சல்முனா என்பவர்களின் கை என்ன சொல்றாங்க? இவர்கள் போய் கிதியோனும் அவனோடு கொண்டிருக்கிற 300 வீரர்களும் விடாய்த்து போயிருந்தும் தண்ணீரும் உணவும் இல்லாதிருந்த நேரத்திலும் தன்னுடைய சத்துருக்களை பின்தொடர்ந்து போகின்றார்கள். அவர்கள் மிகவும் களைத்து போனபடினால கிதியோன் அந்த சுக்கோத்தில் வாழ்கின்றதான அந்த ஜனத்தின் அருகிலே வந்து அவர்களுக்கு கேட்கிறான், எனக்கும் என்னுடைய ஆட்களுக்கும் வாலிபர்களுக்கும் குடித்த தண்ணீரும் அப்பமும் நீங்கள் கொடுப்பீர்களே, ஆனால் நாங்கள் போய் நம்முடைய சத்துருக்களாகி அவர்களை கொன்று போய்விட்டு திரும்ப வருவோம் என்று கேட்டபோது இந்த சுக்கோத்திலே வாழ்ந்ததான ஜனங்கள் என்ன சொன்னார்களாம்?
நாங்கள் ஏன் உனக்கு தண்ணீரை கொடுக்க வேண்டும், அப்பத்தை கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த இடத்துல நாம் என்னத்தை நாம் விளங்கிக் கொள்கிறோம், விசுவாச ஜீவிகளாக, பரதேசிகளாக, அந்நியர்களாக வாழ ஆரம்பித்ததான அந்த தேவ ஜனம் நாட்களாக ஆக 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 யாக்கோபின் மூலமாக வீடு கட்டியாக நிரந்தரமாக ஸ்திரமாக அவர்களை கட்டி முடித்து தாங்க ஆரம்பித்து அவனுடைய சந்ததியாக நிலைமை என்ன ஆகிவிட்டது, பொருளாசை உள்ளவர்களாக, சுயநலவாதிகளாக, சுகபோகம் செய்கின்றவர்களாக, சுக ஜீவிகளாக அவர்கள் மாறிவிட்டார்கள். அவர்கள் தன்னிடத்தில் வந்து அன்னம் கேட்கின்றதான, உதவி கேட்கின்றதான, உணவு கேட்கின்றதான, தண்ணீர் கேட்டவனுக்கு கூட தர முடியாதபடி அவர்கள் தங்களை மெச்சிக்கொண்டு தங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான ஜனத்தாராய் மாறி போய்விட்டார்கள் என்பதை படிக்கும்போது நமக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கிறது. அது அவர்களுக்கு மாத்திரமில்லை, இந்த தேவனுடைய ஜனம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையிலும், உன்னுடைய வாழ்நாளின் கடந்த காலத்தில் நினைத்து பார், நீ எப்படி இருந்தா, இந்த வாழ்க்கை எப்படி இருந்தது, உண்ண உணவில்லாமல், உடுக்க உடை இல்லாமல், இருக்க இடம் இல்லாமல், எப்படி என்னுடைய காலத்தை நான் முன்னேறி போவேன், தனிமையை விட்டு நான் எப்படி மாறுவேன், என்னுடைய குடும்பத்தில் சுபிட்சம் எப்பொழுது கிடைக்கும், இந்த பிள்ளைகளை எப்படி வளர்ப்பேன் என்றெல்லாம் கனவுகளை கண்டு கொண்டு ஏதேதோ செய்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் வந்து நம்மை மட்டுமாய் உயர்த்தி நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால், நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதித்திருக்க காரணம் என்ன, நானே புசித்து குடித்து மகிழ்ந்து இந்த உலகத்தில் வாழ்வதற்காக இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் நீரோடே போல மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக, மற்றவருடைய கஷ்டத்தை பகிர்ந்து கொள்வதற்காக, துக்கத்தை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் பவுல் சொல்லி நாம் என்ன வாசிக்கிறோம், மறுத்து விட்டார்கள். இந்த விஷயத்தை குறித்து நான் அதிகமாய் பேச நமக்கு நேரம் இல்லாத சுருக்கமாக சொல்லுகிறேன். ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 73:12. சங்கீதம் 73:12. கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். 56:11. ஏசாயா 56:11. இவர்கள் சுகபோக பிரியர்கள். ஏசாயா 56:11. திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், பகுத்தறிவில்லாத மேய்ப்பர், அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் வழியையும் அவனவன் தன் தன் மூலையிலிருந்து தன் தன் பொழிவையும் நோக்கி கொண்டிருக்கிறான். இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை தரம், உடைய சுபாவம், உடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகின்றார். ஒவ்வொருவனும் தன் தன் வழிகளை நோக்கிக் கொண்டு தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக் கொண்டு தனக்காகவே ஜீவிக்கின்ற சுகபோகிகளாக இருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் அதே நேரத்தில் 123 சங்கீதம் கடைசி 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இங்க சுக ஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காருடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது. சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது. 73:12 வாசிங்க. இது விளக்கம் பண்றதுக்கு நேரம். 73:12. இதோ இவர்கள் துன்மார்க்கர், இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாய் இருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறார்கள். சுகபோகமாய் வாழ்கிறவன், சுயநலத்தோடு வாழ்கிறவன், அவனுடைய எண்ணமெல்லாம் நினைப்பெல்லாம் அவன் தேவ பிள்ளை என்று தன்னை பறைசாற்றிக் கொண்டாலும், அவனுடைய உடைய நடையெல்லாம் மாற்றிக்கொண்டாலும், ஆலயத்திற்கு தவறாமல் போனாலும், தேவனுக்கென்று காணிக்கைகளை எல்லாம் அவன் படைத்தாலும் கூட அவனுடைய உள்ளத்தின் ஆழத்திலே அவனுடைய வாழ்க்கையின் நிலவரம் பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளே கிரியை செய்யாதபடிக்கு, அவனுடைய மறுரூபமானது அவனுக்குள்ளே தடைப்பட்டு சிங்காசனத்துக்கு போவதை தடை செய்து விடுகிறதோடு இல்லாமல் அவன் என்ன செய்கிறான், ஆஸ்தியை பெருக பண்ணுவதே அவனுடைய நோக்கமாக இருக்கு. ஆஸ்தியை பெருக பண்ணுவதே அவனுடைய நோக்கமாக இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம். ராக் ஃபெல்லர் என்று ஒருவர் இருந்தார். அவர் பெரிய பணக்காரன். ஆயில் டேங்க், ஆயில் வெல், நிறைய அவருக்கு கிணறுகள் இருந்தது. அவருடைய அவர் என்ன செய்வாராம், யாரெல்லாம் பெட்ரோல் பம்ப்ஸ் திறப்பாங்களோ அவங்களுக்கு எதிராகவே தன்னுடைய பெட்ரோல் பம்ப் ஆரம்பிப்பாராம். இவர் தன்னுடைய கிணற்றிலிருந்து அந்த பெட்ரோலை விற்பதினாலே விலை குறைத்து விடுவார். அவர்கள் வாங்கி விற்பதினாலே அவர்களுக்கு நஷ்டமடைந்து எத்தனையோ நூற்றுக்கணக்கான முழு உலகத்திலும் பெட்ரோல் பங்குகள் அந்த நாட்களே அடைந்து போய்விட்டது. ஜனங்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் மிகவும் ஒடுக்கப்பட்டார்கள். திடீரென்று ஒரு நாள் 50 வயதிலேயே அவருக்கு கேன்சர் என்கிறதான வியாதி வந்து மரணப்படுக்கைக்கு போய்விட்டார். அந்த மரணப்படுக்கையில இருக்கிறதான நேரத்துல கர்த்தர் அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு ஒரு வசனத்தை கொண்டு வந்தார். அந்த வசனம் என்ன சொல்கிறது, வாங்குவதை காட்டிலும் கொடுப்பதே நல்லது, வாங்குவதை காட்டிலும் கொடுப்பதே நல்லது என்று இயேசு கிறிஸ்து போதனை செய்தார் என்று பவுல் எழுதுவார். அந்த வசனம் அவன் படிக்கவோ இப்படியோ அவனுக்கு தெரிந்தவுடனே மனதில் யோசித்தான், ஆஹா, இதுவரை நான்
வாங்கித்தான் இருக்கிறேன், மற்றவருடைய மனதை துன்புறுத்தி அவர்களை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறேன், நான் யாருக்கும் கொடுத்ததே இல்லையே என்று மனஸ்தாபப்பட்டு அவன் மனம் கசந்து தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு அழுது தன்னுடைய ஆட்களை கூப்பிட்டு அவருடைய வீட்டிலே சேர்த்து வைத்திருந்தாலும் கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு போய் ஏழை எளிய மக்களுக்கு, குடிசை வாழ் மக்களுக்கெல்லாம் அவன் வாரி 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 இறைத்து விட்டு ஒரு வாரம் கழித்து அவருடைய வீட்டிற்கு வந்து நிம்மதியாய் உறங்கினான். மறுநாள் காலையிலே அவனை பரிசோதித்தான மருத்துவர்கள் சொன்னார்கள், உனக்கு கேன்சர் இருந்ததான அடையாளமே இல்லை. அவன் அதுக்கு பிற்பாடு தேவ மனுஷனாக மாறி அந்த ராக்ஃபெல்லர் என்பவர் ஊழியத்திலே அதிகமாக கிரியத்தவர் ஏறத்தாழ் 92 வயது வரைக்கும் அவர் உயிரோடு வாழ்ந்தார் என்று சரித்திரம் சொல்கிறார். பாருங்க, ஒரு மனுஷன் சுகபோகியாய் மாறிவிடுகிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த சுக்கோத்து என்கிறதான அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தின் பாதையில் நடக்க அனுபவித்தவர்களாகி நாம் அந்த விசுவாசத்தின் வழியிலே நாம் போகும். இரண்டாவதாக ஏத்தோம் என்று ஒரு இடம் சொல்கிறார்கள். ஏத்தோம் என்று சொன்னால் ஏத்தோமிலே ஏத்தோமுக்கு அவர்கள் அந்த இடத்துல வந்து பாளையம் போதுதான் மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவர்களை வழி நடத்துவதற்கு புறப்பட்டு வந்தது. நன்றாக கவனிச்சு கொள்ளுங்கள். இதுவரைக்கும் அங்கு மேகஸ்தம்பமும் இல்லை, அக்னி ஸ்தம்பமும் இல்லை. எப்போது வந்தது? ஏத்தோம் என்கிறதான இடத்துல. ஆகவே விசுவாச ஜீவியத்திற்கு அழைக்கப்பட்டதான ஜனங்கள் அந்த விசுவாச பாதையில் நடந்து வரும்போது அவர்களுக்கு ஆதாரமாக, அவர்களுக்கு துணையாக, அவர்களுக்கு வழி நடத்துவதற்காக தேவன் தாமே அவர்களுக்கு வருகின்றார். தேவன் தாமே கூட நமது கூடவே வருகின்றார். ஆகவே அந்த தேவ நடத்திப்பின்படியாக நாம் வர வேண்டும். தேவன் எப்படியெல்லாம் நடத்துகின்றார்? அவர் அருமையாய் நடத்துகிறார், செம்மையாய் நடத்துகின்றார், நேர் வழியிலே நடத்துகின்றார், நீதியின் பாதையிலே நடத்துகிறார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த ஈசாக்குக்கு பெண் தேட போனதான எலியேசர் சொல்லும் போது அவன் ஜெபித்து விட்டு எல்லாம் நடைமுறைகளும் அவன் எதிர்பார்ப்பதற்கு மேலாக அருமையாக அழகாக முடிந்த பொழுது அவன் சொல்லுகின்றதான ஒரு செய்தி என்ன? கர்த்தர் என்னை செமையான வழியிலே நேரான பாதையிலே கொண்டு வந்தார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படியாக நடத்தப்படுகிறீர்களா? தேவனுடைய விருப்பத்தின்படியாக நாம் நடந்து வருகிறோமா? அல்லது நம்ம சுய விருப்பத்தின்படியாக நடக்கிறோமா? சுய எண்ணத்தின்படியாக நடக்கின்றோமா? சுய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு போகிறோமா? நாம் எல்லாம் தேவனால நடத்தப்பட வேண்டிதான் அழைக்கப்பட்டதான ஜனங்கள். எந்த விதத்திலாகிலும் இதில் ஏதாகிலும் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சினிமாசனத்திற்கு போய்கின்றதான வாழ்க்கை தடைபட்டு போய்விடும். நட்சத்திரம் வழிகாட்டியது உண்மைதான் ராஜாக்களுக்கு. அதையே பின்தொடர்ந்து போனவர்கள் அங்கு போய் சேர முடியவில்லை. இடையிலே மாறி போனார்கள். படித்தவர்கள், ஞானிகள், அறிவாளிகள், புத்திமான்கள், எவ்ரிதிங். ஆனால் மேய்ப்பர்களுக்கு தேவதூதர்கள் சொன்னார்கள், இப்படியாக போனீர்களால் காணலாம். அவர்களுக்கு எந்த நட்சத்திரம் வழிகாட்டவில்லை, ஜிபிஎஸ், அவர்களுக்கு எந்த விதமான கருவிகளும் இல்லை. எப்படி போயிருப்பார்கள்? அவர்கள் போய் கண்டார்கள் என்றால் அவர்கள் தேவனால் வழிநடத்தப்படுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, இது இரண்டாவது இடம் ஏத்தோம் என்று. மூன்றாவது ஈரோட். மூன்றாவது இடம் ஈரோட். ஈரோட் என்று சொன்னால் நாணல் புதர்கள் என்று அர்த்தம். நாணல் புதர்கள். மூன்றாவது அவர்கள் இடம், அவர்கள் தன்னுடைய பாளையத்தை அமைத்ததான இடம் நாணல் புதர்கள். நாணலை பார்க்கவா நீங்கள் போனீர்கள்? இயேசு சொல்வார், நாணலை பார்க்கவா நீங்கள் போனீர்கள். நாணல் என்பதை குறித்து விவரமாக சொன்னால் நிறைய பேசலாம். வேண்டாம். ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணம் என்ன? நாணல் என்று சொன்னால் அவர்கள், நாணல் என்பது நேராக தான் நிற்கும், வளர்ந்து இருக்கும், அழகாக இருக்கும், பசுமையாக இருக்கும், நேராக இருக்கும். ஆனால் ஒரு காற்றடித்தவுடன் தன்னையே வணங்கி தாழ்ந்து வேண்டும். அது என்னவென்றால் ஒரு தேவனுடைய பிள்ளையும் கர்த்தரால் நடத்தப்படுகின்ற விசுவாசத்தினாலே, விசுவாச வாழ்க்கையிலே கர்த்தரால் நடத்தப்படுகின்றதான ஜனங்கள் எப்போதும் அவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி அடிப்பணிந்து, ஆண்டவரே நீர்தான் எங்களுக்கு, எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது என்று அவருக்கு ஒப்பு கொடுத்து ஜீவிக்கின்றதான ஒரு ஜீவன். நாட் ஐ லார்ட், ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, எந்த சுய விருப்பமோ சுய சித்தமோ செய்வதற்கு இடத்தில் ஒன்றும் இல்லை. மரியாதை பார்க்கும் போது இதோ உமது அடியாள். தேவதூதன் சொல்லும் போது என்ன சொல்கிறார்? இதோ உமது அடியாள், என்னை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். அங்கே ஆகவேதான் இந்த அனுபவங்களை தேவன் அவர்களுக்கு அனுபவத்தின் மூலமாக அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த மூன்றாவது ஈரோத் என்கிறதான இடத்துல நாணலை போல சப்மிசிவ் லைஃப், தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தாழ்த்தப்பட்டதான். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தாலும் தம்மை தாழ்த்தி அடிமையின் சாயல் எடுத்து மனித ரூபமானார். சிலுவையின் மரண பரியந்தும் அவர் தம்மை தாழ்த்தினார் என்று இயேசுவை குறித்து சொல்லப்பட்டது போல அன்பார்ந்தவர்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்க வேணும்?
மிகவும் தாழ்த்தி கொண்டு வர வேண்டும். அடுத்து 3வது இடம். 4வது இடம் இப்பொழுதுதான் சிவந்த சமுத்திரத்துக்கு அவர்கள் வருகிறார்கள். 3 இடங்களிலே பாளையம். ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், இதெல்லாம் எங்கே இருக்கிறது என்று. உங்களுடைய வேதத்தை கொடுத்து நீங்கள் வீட்டிற்கு போய் என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் 9ஆம் வசனம் வாசிப்பீர்களானால், இங்கே நான் சொல்லுகின்றதான எல்லாம் அந்த 1ஆம் வசனம் மோசே சொல்வார், கர்த்தர் தனக்கு சொன்னபடியெல்லாம் விவரங்களை எல்லாம் இங்கே எழுதினான். நேரம் இல்லாதபடினால் நான் இவைகளை உங்களுக்கு படிக்க நான் சொல்லவில்லை. என்னாகமம் 33ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனத்திலே 2வது வசனம் மாத்திரம் வாசிக்கல. மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் புறப்பட்ட பிரகாரமாக அவர்களுடைய பிரயாணங்களை எழுதினான். அவர்கள் ஒவ்வொரு இடங்களில் இருந்து புறப்பட்டு பண்ணின பிரயாணங்கள் ஆவன. 1ஆம் மாதத்தில் பிரயாணங்களை பற்றி ஒரு விவரம், ஒரு ஷெட்யூல் அவர்கள் எங்கெல்லாம் இந்த வீட்டில் நீங்க யோசிச்சா நான் சொன்னதான ஒவ்வொரு இடமும் பாளையம் இறங்கிறதான எல்லாம் வரும். 1வது அவர்கள் சுப்பத்தில் வருகிறார்கள், 2வது ஏத்தோம் என்ற இடத்திற்கு வருகிறார்கள், 3வது அவர்கள் ஈரோத் என்கிறதான இடத்திற்கு வருகிறார்கள். இங்கே இருந்தவர்கள் வரும்போதுதான் அவர்கள் சிவந்த சமுத்திர தண்டையிலே வருகின்றார்கள். இவர்கள் பின்பாக திரும்பி பார்க்கும்போது பார்வோனின் சேலைகள் 600 ரதங்களும் மற்ற சகல ரதங்களோடு அவர்கள் அந்த பார்வோன் ராஜாவும் அவருடைய சேனைகளும் இவர்களை பின்தொடர்ந்து வருகிறார்கள். வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், அவர்கள் அந்த பார்த்தபோது கேட்டபோது அந்த பெரு சத்தத்தை கேட்டபோது மிகவும் பயந்து போனார்கள். மிகவும் பயந்து போனார்கள். இந்த விதமான ஆபத்தில் இருந்து நாங்கள் எப்படி தப்பிப்போம்? முன்பாக பார்த்தால் பெரிய செங்கடல் இருக்கிறது, பின்பாக பார்வோனின் சேனைகள் நம்மை துரத்தி கொண்டு வருகிறது. How could we escape from this danger? இந்த அபாயகரமான சூழ்நிலையிலிருந்து அவர்கள் தப்பிப்பதற்கு வழியே இல்லாமல் போய்விட்டது. என்ன செய்வது என்று கலங்கி போயிருந்ததான நேரத்தில் தான் கர்த்தர் அவர்களுக்கு என்று ஒரு வழியை ஏற்படுத்தினார். அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைக்கு உன்னுடைய வாழ்க்கையில கூட இந்த நேரத்தில் இந்த வசனத்தை கேட்கும் போது பல விதமான பயத்தில் நீ கட்டப்பட்டிருப்பாய். என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி பள்ளி திறந்தார், அவர்களுக்கு சம்பளம் கட்டுவது எப்படி, என்னுடைய வீட்டுக்காரன் வேலை இல்லாமல் இருக்கிறாரே, இன்னும் என்னுடைய காலத்தை கடத்துவது எப்படி, எப்போது போக்குவரத்து எல்லாம் திறக்கப்படும், எப்போது இ பாஸ் முறை மாற்றப்படும், எப்போது விவரங்கள் எல்லாம் மாற்றப்படும், என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் எப்படி நடக்கும், என்னுடைய முழுகாமல் இருக்கிறதால் இவருக்கு சரியான பிரசவம் நடக்குமா, குழந்தைகளுடைய வீட்டில் பிறக்குமா, என்னுடைய வியாதி எப்போது தீரும் என்று பல விதமான பிரச்சனைகளோடு பயந்து 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 வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அருமையான தேவனுடைய பிள்ளையை இங்கு மிகவும் பயந்து போனார்கள் என்று சொல்லுகிறதான இந்த ஜனங்களுக்காக கர்த்தர் ஒரு வழியை ஏற்படுத்தினார் என்றால் அவர்களுக்கு அவருடைய ஒடுக்கப்பட்டு வருகிறதான அந்த ஜனங்களுக்கு அவரால் ஒரு வழியை உண்டாக்க முடிந்தது என்று சொன்னார். அவருடைய பயத்தை போக்க முடிந்தது என்று சொன்னார். உன்னுடைய வாழ்க்கையில கூட அதே தேவன், நீ வணங்குறதான ஆராதிக்கிறதான அந்த தேவன் உனக்கு ஒரு வழியை திறக்க மாட்டாரா? உனக்காக வழி திறந்தே இருக்கு. இனிய ஒரு வழியை திறக்கப் போவதில்லை. ஏற்கனவே திறந்த வழி உனக்குள்ள ஒரு விசாலமான ஒரு புதிய வாசலை நான் திறந்திருக்கிறேன். நீ போக வேண்டியதுதான். இன்று வெளியிலே இருந்து கொண்டே நின்று கொண்டிருந்தால் முடியாது. திறக்கப்பட்ட வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன் என்று சொன்னவர் உனக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்பது உண்மைதான். அவர்கள் சிவந்த சமுத்திரத்திலே என்ன செய்வோம் என்று சொல்லும் போதுதான் கர்த்தர் அதை 2ஆக பிளக்கிறார், 2ஆக பிரிக்கிறார். நம்முடைய தேவன் எப்பொழுதும் பிரிக்கிறவர். ஜனங்கள் எப்பொழுதும் ஒரு வேறுபாட்டின் அனுபவத்தில் வர வேண்டும். ஒரு வித்தியாசமான வாழ்க்கை, உலகத்தாரை காட்டிலும் புரஜாதியாரை காட்டிலும் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் ஒரு வேறுபாட்டின் ஜீவியத்தில் நிற்க வேண்டும் என்ற நோக்கத்தை முதல் முறையாக அங்குதான் அவர் காண்பித்துக் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பார்வோனுக்கும் இடையே ஒரு வேறுபாடு. இந்த அந்த சிவந்த சமுத்திரத்தின் ஒரு கரைக்கும் மறுகரைக்கும் ஒரு வேறுபாடு, ஆகாயத்துக்கும் பூமிக்கும் ஒரு வேறுபாடு. ஆகவே அவர் வேறுபாட்டின் தெய்வமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் நாம் கூட இந்த உலகத்திலிருந்து ஒரு வேறுபாட்டின் ஜீவித்தை நாம் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அங்கே அவர் சொல்கிறார், என்னுடைய ஜனம் இவ்வளவு தூரம் நடந்து வருகிறார், மனாந்திரத்தின் பாதை போல இல்ல, இதை வெட்டாந்தரையாக நடந்து போவார்கள். எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல், முள்ளோ கல்லோ ஒன்றும் குத்தாமல் அந்த பெரிய செங்கடலை சாதாரண மனப்பாங்கான இடத்தில் நடப்பது போல நடந்து கொண்டு போனார்களாம். அவருக்கு எந்த விதமான சேதம் ஒன்றும் ஏற்படவில்லை. பாருங்கள், அவர் உன்னை நடத்துவதற்கு உன்னை ஒப்புக் கொடுத்தால், அவருடைய வழிக்கென்று உன்னை நீ அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்தால், அவர் நடத்துகின்றதான வழியெல்லாம் அற்புதமாகவே இருக்கும், ஆனந்தமாகவே இருக்கும், மகிழ்ச்சியாகவே இருக்கும். அவரிடத்திலிருந்து நீ பெற்றுக் கொள்வதெல்லாம், அவரிடத்திலிருந்து கிடைப்பதெல்லாம் சந்தோஷமாகவே இருக்கும். வேறு வழிகளை வருகிறதெல்லாம் வேதனை தரக்கூடியதாகத்தான் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் கொண்டு வருகிறார், திரும்பி பார்க்கிறார். அங்கே ரதங்களும் குதிரைகளும் பார்வோனின் சேனைகளும் ஆர்வாரத்தோடு இவர்களை கொன்று போடுவதற்காக வருகிறார்கள்.
இவர்கள் பயந்ததற்கு காரணம் இவரிடத்திலே வேலோ ஆயுதமோ ஈட்டியோ பட்டயமோ ஒன்றுமில்லாமல் இருந்தது. என்ன செய்வது என்று நினைக்கும் போது அவன் பார்வோனின் அவனுடைய ஆயுதங்களோடும் அவனிடத்தில் இருந்ததை கொண்டு வருகிறான். இங்க தேவன் தம்மிடத்தில் உள்ளதை கொண்டு அவனை போது ஜெயித்தார். அவனிடத்தில் இருந்தது என்ன? தண்ணீர். நீங்கள் வேதத்தின் முதலாம் பக்கத்தில் இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் பார்த்தீர்களானால் தண்ணீர் தண்ணீர் தண்ணீர். ஒவ்வொரு அதிகாரம் ஒவ்வொரு மனிதனை குறித்து பேசும்போதும் தண்ணீர் இவைகளை குறித்து பேச நேரமில்லை. ஒரு தோட்டத்தின் போது கர்த்தருடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக்கொண்டு கடைசி வெளிப்படுத்துற விஷயத்தில் ஜீவன் நதியானது புறப்பட்டு அவருடைய சிம்மாசனத்திலிருந்து புறப்பட்டு போகிறது. ஆகவே இந்த தண்ணீர் என்பது ஜலம் என்பது அவரோடு கூடவே இருக்கிறது. அவருடைய கருவியாக உபயோகப்படுத்துகின்றான். அவன் அவனுடைய போராயத்தோடு வந்தான். இவரோ தன்னுடைய போராயுதமாகிய அந்த தண்ணீரை கொண்டு பிரித்தது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறார்? மறுபடியும் நிரப்புகிறார். என்ன செய்ய? பிரிக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறார்? எதை பிரித்தாரோ அதை நிரப்புகிறது. பிசாசு பிரிக்கத்தான் செய்வான், சேர்க்கவே மாட்டான். பிரித்து விடுவதுதான் நம்முடைய வேலை. இவர் பிரிக்கிற இடத்தை நிரப்புகிறவர், காலியானதை நிரப்புகிறவர். ஐயோ திராட்சை ரசம் இல்லையே, என்ன செய்வோம்? காலியாய் போய்விட்டது. அங்கே நிரப்புகிறதான தேவன். ஆகாய விரைவை உண்டாக்கினார், அது காலியாக இருக்கக்கூடாது என்று சந்திரனையும் சூரியனும் நட்சத்திரங்களை கொண்டு நிரப்பினார். பூமியை உருவாக்கினார், பூமி வெறுமையாக இருக்கக்கூடாது என்று சொல்லி அவர் சகல ஜீவராசிகளோடும் செடி கொடிகளோடும் அவர் அதை நிரப்பினார். கடலை உண்டாக்கினார், கடல் வெறுமையாக இருக்கக்கூடாது என்று ஜீவராசிகள் எல்லாம். அவருடைய வாழ்க்கை ஒருவேளை இப்பொழுது குறைவுபட்டதாக இருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், காலியாக இருக்கலாம். அதை குறித்து நீ சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் என்று சொல்லுகிறார், காலியான எல்லா தன்மைகளையும் நான் உன் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குகிறதான தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உடைய குறைவுகள் உன்னுடைய குறைவுகளை நிறைவாக்குகிறதான தேவன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னுடைய பயத்தை அறவே எடுத்துவிடு. உன் மூலமாக செய்து முடிக்க வேண்டியதான என்னுடைய வேலையும் என்னுடைய திட்டமும் என்னுடைய சித்தமும் அதிகமாக இருக்கிறது. நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். என்னுடைய மகிமை வெளிப்படுத்துகிறதான தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குறைவுகளை நிறைவாக்கிறதான தேவனைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டு வருகிறோம். ஆகவே இவர்கள் வெளியே வந்த உடனே அதுவரை பிரிந்திருந்தது மறுபடியும் நிறைந்து விடுகிறது. நிறைந்த உடனே அவர்கள் வந்ததான ரதங்களும் குதிரைகளும் மற்றும் போர் வீரர்கள் எல்லாம் செத்து மடிந்து மிதந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். இந்த புறம் வந்தவுடனே மிகப்பெரிய பாலைவனம், மிகப்பெரிய வனாந்திரம். இவ்வளவு தூரம் படித்த நமக்கு ஏறத்தாழ 10-25 நாட்கள் ஆகி இருக்கலாம். அவர்கள் பசி எடுக்கவில்லை, தண்ணீரும் குடிக்கவில்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். வேதத்தை வாசிக்கும் போது அவர்களுக்கு கொண்டு வந்ததான புளிப்பில்லா அப்பம் 2-3 நாளுக்குள்ளாக அது தீர்ந்து போயிருக்கும். தண்ணீர் எங்கும் அவர்கள் தண்ணீரை கேட்கவும் இல்லை, தண்ணீரை தடாக தண்டை நிற்கவும் இல்லை. வனாந்திரத்திலே தான் நடந்து கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது வெளியே வந்து விட்டார்கள். வெளியே வந்து திரும்பி பார்த்தால் மிதந்து கொண்டிருக்கிறதான ரதங்களும் குதிரைகளும் போர் வீரர்களும் பட்டயங்களும் கேரகங்களும் தலைச்சீராவும் சோல்ஸும் பார்த்து விட்டு அந்த வனாந்திரம் என்றால் வேதம் சொல்கிறது கல்லும் முள்ளும் நிறைந்த இடம், தேள்களும் கொல்லிவர் சர்ப்பங்களும் உள்ளதான இடம். இது போல நம்ம போல ஒரு தர கிடையாது, கூறான கற்கள் இருக்கும், பாறைகள் தான் அங்க. வேதம் சொல்லுகிறது மிரியாம், ஆரோன் மோசையுடைய சகோதரியாக மிரியாம் கையிலே ஒரு தமரியின் எடுத்துக்கொண்டு அவளும் சகல ஸ்திரீகளும் நடனம் ஆடி பாடி நடனம் ஆடினார்கள். How could it be possible? வீடு இல்ல, வாசல் இல்ல, சோறு இல்ல, தண்ணி இல்ல, ஒரு ஜான இடம் இல்ல, எங்க போகணும்னு தெரியல. இங்கெல்லாம் பணம் மிதக்குது. ஒரு பணத்தை பார்த்தாலும் முக்கால் போட்டு வீட்டுக்குள்ள போய் நிற்கிறதான பெண்கள், பேய் வந்துடும் சார்ஜ் வந்துடும் நினைத்துக் கொண்டிருக்கிறதான பெண்கள், நூற்றுக்கணக்கான பிரேதங்கள் கரையிலே ஒதுங்கி இருக்கிறது. பார்த்து அந்த வனாந்தரத்திலே கல்லும் முள்ளும் தேலும் பாறையும் நிறைந்த இடத்திலே தமிழையை நடித்துக் கொண்டு
குதித்து என்னுடைய தேவனாகிய கர்த்தர் வல்லவர் நல்லவர். என்னுடைய தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய கூக்குரலை கேட்டார். 400 வருஷங்களாக அவரை அறியாமல் இருந்தோம். அவர் எப்படிப்பட்டவர் எங்களுக்கு தெரியாது, இருந்தாலும் அவர் எங்களை காப்பாற்றினார் என்று சொல்லி அந்த வனாந்தரத்திலே ஒன்றுமில்லாத சூழ்நிலையில அவர்கள் என்ன செய்தார்களாம்? ஆடி பாடினார். இன்றும் நாம் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். உடைய குடும்பத்தின் வேதனை எனக்கு தெரிகிறது, ஏனென்றால் என்னுடைய குடும்பத்திலும் அதே வேதனை தான். நானும் அதில் தான் போய் கொண்டிருக்கிறேன். உள்ளதை கொண்டல்ல, இல்லாத நேரத்தில் தான் கர்த்தர் என்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டு வருகிறார் என்று உண்மை. ஆனாலும் நான் கேட்கிறதான கேள்வி, நான் உட்பட நாம் அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான மனாந்திரத்தின் சூழ்நிலை பிரேதங்களை கண்டு நடனம் ஆட முடியுமா? Can you dance? முடியுமா? செய்யறோமா? ஒரே ஒரு நாளும் எப்ப முடியும் என்று தடியும் இந்த கொடுமையின் நாட்கள் எப்பொழுது போகும், எப்பொழுது சுபிட்சமாகும், எப்பொழுது நிலமாக மாறும், மறுபடியும் மற்ற சிறந்த நிலைக்கு நான் எப்போது பெற முடியும், எப்போது ஆராதனை கூட துறக்கும் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். தவிர யாராவது ஒரு நடனமாடி அர்ப்பணித்து என்ன திராட்சரசம் பழம் கொடுத்தாலும் சரி, திராட்சரச கொலை இல்லாமல் போனாலும், ஆட்டு மந்தை இருந்தாலும் சரி போனாலும் சரி, வாரினாலோ என்னைய பட்டயமோ எது வந்தாலும் மகிழ்ச்சியாகவே சொல்லுகிறதான வசனம் எல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். வசனம் பேசுறதுக்கும் தெரியும், வசனம் மனப்பாடமா சொல்றது. குழந்தைங்க கூட சொல்லுவாங்க 30 வசனம் மனப்பாடம். வாழ்க்கையிலே நடனம் ஆடுகிறோமா? ஆன்லைன்ல வர செய்தியை நம்ம கேட்கறது இல்லை. நீ நான் பைபிள் ஸ்டடி போட்டு பார்ப்பேன், நிறைய பேர் கேட்பான், 30 பேர் 40 பேர் கேட்கிறான். இதுக்காக நாங்க ஒரு வாரம் போற கஷ்டப்பட்டு நான் இது முடியாத நேரத்துல பண்ணேன். உனக்கு ஆன்லைன்ல என்ன செய்தி கேட்க முடியல. ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் பண்ண எத்தனை நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. சினிமா தியேட்டர்ல கூட லைன் முண்டி அடிச்சுட்டு போய் படையப்பாவை பாக்குறேன் எங்க அப்பா. நீங்க ஆன்லைன்ல பேச கேட்கறதுக்கு முடியும். வேதம் சொல்லுகிறது, அந்த பிரேதத்தை கண்டும் நாந்திரத்திலே கால்கள் குத்தி கிழிந்து விடுமே என்றுதான எண்ணம் கூட வராமல் ஒன்றுமில்லாத சூழ்நிலை தேவனை பாடி, நீ தேவனை ஸ்தோத்தரித்து பார், உடைய வியாதி குணமாகும். தேவனை ஸ்தோத்தரித்து பார், உடைய வழிகள் உனக்கு திறக்கப்படும். தேவனை ஸ்தோத்தரித்து பார், உடைய வீட்டில எல்லாம் நிறைவாகவே இருக்கும். தேவனை ஸ்தோத்தரித்து பார், அவர் உனக்கு ஜெயத்தை தருவார், அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். ஏனால் ஸ்தோத்திரத்திலே ஜெயம் உண்டு. எப்படி இருக்கு? அவர் ஆடினார். ஓகே, அதற்கு பிறகுதான் அந்த நடனம் முடித்தவுடனே அவர் அடுத்து வருகிறதான அந்த இது 4வது இடம், அடுத்த 5வது இடம் மாறாவின் அருகே வருகிறார்கள். அந்த மாறா என்று சொன்னால் கசப்பு. மாறாயன் இப்பதான் பாருங்க, இதுவரைக்கும் தண்ணி கேட்காத பயலுவ கேட்டாங்கடா தண்ணி ஏறத்தாழ 10-25 நாட்கள் ஆயிட்டு. நெவர் ஆஸ்க் ஃபார் மோர். ஆனா இப்ப தண்ணி கேட்கலாம். காரணம் என்ன? ஏனென்றால் அங்கே ஒரு தண்ணீர் தடாகத்தை கண்டார்கள். எதை இவன் பார்க்கிறானோ அந்த ஞாபகம் வரும். அது நினைவுல ஒன்று வரும் வரைக்கும் நாம் நல்லவர்கள் தான். திருடன் ரொம்ப நல்லவன் தான், ஆனா அந்த ஒரு பொருளை திருட முடியும்னு அவனுக்கு தெரிஞ்சா அவன் யார் என்று வெளிப்பட்டு. குடிகாரன் நல்லவன் தான், சடைகளை பார்த்தவன நீ நல்லவன், ஆனா உனக்கு முள்ளே மறிக்காமல் இருக்கிறது அவன் சுபாவம். அதை கேட்ட சந்தர்ப்பத்தை சூழ்நிலையும் பார்க்கும்போது வெளியே வந்து இதுவரை தண்ணீர் கேட்காதவன் பிணைகிறான். தண்ணி வேணும், தண்ணி வேணும், தண்ணி வேணும். தண்ணி பார்ட்டி எல்லாம் இப்படிதான் சண்டை போடுற பார்ட்டிகள். அதனால வீடுகள் சீரழிஞ்சு போய் கிடக்கு. தண்ணி வேணும், தண்ணி வேணும், தண்ணி வேணும். எல்லாம் குடிச்ச கசப்பு, விஷம், சாகரம் எல்லாம் இவனுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. மோசேக்கு முன்னாடி முடியல அவனுக்கு. மோசே ஜனங்களுடைய தேவையை தேவனுக்கு தெரிவிக்கிறான். தேவன் சொல்கிறதான வார்த்தை அவர் செய்ய சொன்னதை மனுஷருக்கு அறிவிக்கிறார். இது ஒரு சரியான தேவனுடைய ஊழியக்காரன். தன்னுடைய விருப்பத்தை, தன்னுடைய செயலை, தன்னுடைய எண்ணத்தை சொல்லுகிறவன் அல்ல. ஜனங்கள் எப்படிப்பட்ட நிலைமை என்ன, அது நேரடியாக தேவனுக்கு சொல்ல வேண்டும். தேவன் என்ன சொல்கிறாரோ, என்ன வெளிப்படுத்துகிறாரோ, எதை பேச சொல்கிறாரோ, என்ன சத்தியத்தை சொல்கிறாரோ அதைத்தான் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். ஊழியக்காரராக நின்று ஆண்டவர் சொல்றாரு, இந்த மரத்தை வெட்டி போடு. எப்படி என்ன பண்ணாங்க? அந்த மரத்தை சொல்லுங்களேன், வெட்டி போட்டாங்களா? பைபிள் போட்டிருக்கா? அது வாசிங்களா? அது எங்க தேடணுமா? மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே, தண்ணீரில் போட்டான் தான் இருக்கு, வெட்டி போட்டான் போட்டா, பிடுங்கி போட்டான் இருக்கா? இங்கிலீஷ் பைபிள் தான் வச்சிருக்கே நீ.
இல்ல. அதுல கூட பாருங்க போடல. ஏன் எழுத்துப்படியா இல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் நடந்தான சத்தியத்தை, நடக்க போகும் சத்தியத்தை மோசேயின் மூலமாக வெட்டி போடல. ஏனென்றால் நமக்காக சிலுவையிலே மறிக்கப் போகிறதான தேவன் அவர் தலை வெட்டப்படவில்லை, கால்கள் துண்டிக்கப்படவில்லை, குத்தப்பட்டார் ஈட்டினால் உண்மைதான், சவுக்கால் அடிக்கப்பட்டார் உண்மைதான், வெட்டப்படவில்லை, எலும்புகள் முறிக்கப்படவில்லை. ஆகவேதான் வேதம் சொல்கிறது இந்த மராவின் கசப்பை நீக்குவது என்று சொன்னால் ஒரு மரம் வெட்டி போட வேண்டும். அது நமக்காக மரித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் பாடுகிறது. அந்த கசப்பு நீங்க வேண்டும் என்றால் அந்த சிலுவையின் மரமானது வெட்டி தண்ணீர் கசப்புக்குள்ளே போட வேண்டும். அந்த மரம் கசப்பான தண்ணீருக்குள் விழுந்தால் கசப்பை எல்லாம் தான் அது உறிந்து கொள்ளும், தண்ணீர் மதுரமாய்விடும். ஆகவேதான் இயேசுவை குறித்து சொல்லும் போது 53ஆம் சங்கீதம் ஏசாயால அவர் நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டு 53:2 தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க போலவும் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய மீறுதல் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், வெட்டப்படவில்லை. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை, ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இங்க இந்த மரம் வெட்டப்பட்டு இந்த மரம் தண்ணீருக்குள் போடப்பட்டபடினாலே தண்ணீரில் இருந்த கசப்பை எல்லாம் அது எடுத்துக்கொண்டது போல நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் அக்கிரமத்தையும் நம்மை பின்தொடர்ந்து வருகிறதான பரம்பரையான சாபங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, கர்த்தராகிய நம்முடைய சிலுவை நாயகன் நம்மிடம் எடுத்துக்கொள்கிறார். உடைய கசப்பான ஜீவியமாக, உடைய வாழ்க்கை கசப்பான ஜீவியமாக இருக்கிறதா? உடைய புருஷன் நிமித்தமாக நீ உடைய வாழ்க்கை கசந்து போயிருக்கிறதா? உடைய மனைவியின் மூலமாக உடைய வாழ்க்கை கசந்து போயிருக்கிறதா? உடைய பிள்ளைகளின் மூலமாக உடைய வாழ்க்கை கசந்து போயிருக்கிறதா? உடைய உறவினர் மூலமாக உடைய வாழ்க்கை கசந்து போயிருக்கிறதா? குடிப்பழக்கத்தினாலும், மது பழக்கத்தினாலும், மாதுக்களின் பழக்கத்தினாலும், அருவறுப்பினாலும், ஆபாசங்களினாலும் வாழ்க்கை கசந்து போயிருக்கிறதா? ஒன்றுமில்லாமையினாலே உடைய வாழ்க்கை கசந்து போயிருக்கிறதா? சிலுவையின் அண்டையிலே வா, சிலுவை நாதன் அண்டையிலே வா. அவருடைய வாழ்க்கையில வரும்போது இந்த கசப்பை எல்லாம் அவர் மாற்றி மதுரமான ஒரு வாழ்க்கையை உனக்கு கொடுப்பார். வாழ்க்கையில அந்த மதுரம் தேவையா? இனிமை தேவையா? சந்தோஷம் தேவையா? ஆனந்தம் தேவையா? களிப்பு தேவையா? மகிழ்ச்சி தேவையா? வேற வழியே இல்லை. எங்கு போனாலும் உனக்கு கிடைக்காது. சிலுவை நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்து இளைப்பாறிடுவேன் என்றால் எனக்கு வேண்டிய அனைத்தும் அந்த சிலுவையின் மரத்தில் தான் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். ஆகவே அந்த அனுபவத்தில் இருந்து அவர்கள் அடுத்தபடியாக வெளியே வரும்போதுதான் ஆண்டவர் சொல்கிறார் 26ஆம் வசனம், என்னுடைய சப்தத்தை கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். ஏலிமுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் ஜீவியம் கசப்பான ஜீவியம் மாறி மதுரமாவது மாத்திரமில்லை. இயேசுவின் ரத்தத்தால் சிலுவையினாலே அன்று முதற்கொண்டு கர்த்தருடைய சப்தத்தை நீ கேட்டு அவருடைய பிரமாணங்களுக்கும் நியாயங்களுக்கும் சட்ட திட்டங்களுக்கும் நீ உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். பிரமாணம், சட்ட திட்டம் என்பது எங்கே இருந்து நமக்கு கிடைக்கிறது? அதை நாம் பரிசுத்தாவின் அபிஷேகம் சிவந்த சமுத்திரத்தில் ஞானஸ்நான சத்தியத்தை பேச வேண்டும் என்று நினைத்தேன். நேர குறைவினால பேசவில்லை. சிவந்த சமுத்திரம் ஞானஸ்நானம் அது சயின்டிபிக், செப்பரேஷன். எங்கே மாறாவின் தண்ணீர் என்பது ஞானஸ்நானம், இரண்டாவதாக அது மாறாவின் தண்ணீர் கசந்த அனுபவம் பரிசுத்தமாவது சயின்டிபிகேஷன், மூன்றாவது அது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெறும்போது எசேக்கியேல்ல வாசிக்கிறோம். அவருடைய கட்டளையும் பிரமாணம் சதையான கற்களில் இல்ல, நம்முடைய இருதயத்திலே எழுதப்படுகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்ற உடன்தான், அந்த பரிசுத்தாவியை நாம் நம்பின உடன்தான் ஞானஸ்தானம் பெற்றுக்கலாம். அபிஷேகம் பெறாமல் இருந்தாலும் ஆவிக்குரிய நிலவரத்திற்கு வர வேண்டும். ஆவிக்குரிய நிலவரத்திற்கு வந்தால்தான் அவர் பிரமாணங்களை கை கொள்ள முடியும். ஆகவேதான் பிரமாணங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று அவர் சொன்ன உடனே ஏலிமுக்கு வருகிறார். இந்த ஏலிமில் இருக்கிறது என்ன?
அங்கே 70 நீரூற்றுகள் 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரம் 12 அப்போஸ்தலர்களும் 70 சீஷர்களும் இருக்கிறதான தேவனுடைய சபையை அது வெளிப்படுத்துகிறது. ஹalleluya. தேவனுடைய சபைக்குள்ள நீ வந்தால் தான் உனக்கு நிழலாய் இருப்பார். நீ பசியாய் இருந்தால் மன்னாவாக அவர் வெளிப்படுவார். தாகமாய் இருந்தால் அவர் ஜீவ தண்ணீராக அவர் வெளிப்படுவார். நீ அடைக்கப்பட்ட இடத்துல இருந்தால் திறந்த வாசலாக உனக்கு முன்பாக வருவார். நீ சபைக்குள்ளே வந்தால் தான் தேவனுடைய மகிமை உண்டால காண முடியும். 12 அப்போஸ்தலரும் 70 சீஷர்களுமாகிய அந்த நீரூற்றுகளும் பேரிச்சம்பழங்களாகிய அந்த அனுபவத்துக்கு நீ வர வேண்டும் என்றால் நீ ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய பிரமாணங்களாகிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஒரு சபையிலே வந்து சேரும்போது நாம் பூரணமாக ஒரு வளர்ச்சி அடைகிறோம். அந்த பூரணமாக வளர்ந்து வளர்ந்து வரும்போதுதான் பவுல் ஒரு வார்த்தை சொல்லும், எந்த மனுஷனும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரை 1:28 கொலேசியர் 1:28 கொலேசியர் 1:28 எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். சபை செய்கிறதான வேலை என்ன? 12 நீரூற்றுகளாகிய அப்போஸ்தலரும் 70 சீஷர்களாகிய அவர்களும் இருக்கிறதான சபையின் உபதேசம் என்ன? எந்த மனுஷனும், எப்படிப்பட்ட பாவியும், எப்படிப்பட்ட பின்மாற்றக்காரனும், எப்படிப்பட்ட குடிகாரனும், எப்படிப்பட்ட பேசி கல்லனாக இருந்தாலும் சரி, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அந்த வெய்யான ஒளியானது அவனை சபைக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அவனை எல்லா ஞானத்தோடும் புத்தி சொல்லி கிறிஸ்துவை போல அவர் மாற்றி கிறிஸ்துவுக்கு மனவாட்டியாக மாற்றி அவர் வரும்போது அவரை நிர்வாணத்திலே சேர்த்துக் கொள்ளவும் அவரோடு கூட சிம்மாசனத்திலே நித்திய நித்தியமாய் வாழவும் தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவேதான் இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் ஏலிமுக்கு வந்தபோது அங்கே 12 ஊற்றுக்களும் 70 பேரிச்சம்பழங்களும் அங்கே கூடாரம் போட்டு பாளையம் ஏறினார். அந்த விதமான சந்தோஷம் அழுது கொண்டிருந்தவனுக்கு சந்தோஷம் கிடைத்தது. உடைய வாழ்க்கையிலே ஒன்று சபைக்கு வரும்போது இந்த உலகத்திலே சரீர பிரகாரமாக அவருடைய இளைப்பாறுதலை நாம் பெற்றுக் கொள்ளலாம். மரித்தாலும் நித்திய நித்தியமாக இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்ளலாம். ஆகவேதான் அவர் சொல்கிறார், பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆகவே நானும் கொண்டையும் சேர்ந்து சொல்லும், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், நாங்கள் உன் பின்னாக ஓடிக்கொள்வோம், அவர் நம்மை எடுத்துக் கொள்வார். ஆகவேதான் இந்த சங்கீதத்தில் வாசித்தது போல ஒதுக்கப்பட்ட இருந்தவர்களுக்கு நியாயத்தையும் நீதியும் செய்கிறார். ஆனபடினாலே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நாமும் கூட நம்ம நிலவரத்திலிருந்தெல்லாம் கர்த்தர் மாற்றி இருக்கிறபடினால் முழு மனதோடு வனாந்திரத்திலே பிரேதங்களுக்கு முன்பாக ஆடி பாடி மகிழ்ந்து அவரை ஸ்துதித்து ஆராதித்தது போல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நிமிஷம் இரவலும் பகல் ஸ்தோத்திரித்து புகழ்ந்து பாடி அவரை போல மாறி அவருடைய ராஜ்யத்துக்கு நம்மை நாமே தகுதிப்படுத்திக் கொள்வோமாக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்நேரமாய் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலைகளை அறிகிற தேவன், நம்முடைய இருதயத்தை காண்கிற தேவன், நம்முடைய ஆவிகளை நிறுத்து பார்க்கிறவர் நம் ஒவ்வொருவரோடு இந்த வேளையில இடைப்பட்டிருக்கிறார். நாம் எந்த நிலையிலே குறைவுபட்டிருந்தாலும் அவர் அண்டையிலே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலும் நாம் கேட்ட வார்த்தையின்படியாக எப்படியாய் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்படியாய் நடத்தப்பட்டார்களோ, முடிவிலே அவர்கள் ஏலியும் நீரூற்றுக்கு வந்தது போல அவர்கள் அங்கே 12 நீரூற்றுகளையும் 70 பேரிச்ச மரங்களையும் கண்டது போல இந்த நாளில் அவர்கள் அந்த இடத்திலே வருவதற்கு முன்பதாக அநேக பாடுகளோடும் உபத்திரவங்களோடும் பலவிதமான சூழ்நிலைகளோடு அவர்கள் நடத்தப்பட்டார்கள். முதலாவது அவர்கள் சுக்கோத், அதாவது அந்த இடத்திலே வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது சுகஜீவி, அதாவது சுகபோகமான ஒரு வாழ்க்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாட்களிலே இடுக்கமான வாசல் வழியாய் நுழைவதற்கும் நடப்பதற்குமே நாம் நடத்தப்பட்டிருக்கிறோம். நாம் நடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். தேவன் அப்படியாய் நம்மை வேறு பிரித்து நமக்கென்று ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த பாதையிலே நாம் நடக்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். அடுத்ததாக ஏதோம் என்ற இடத்திற்கு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். நேரான பாதையிலே நடத்தப்பட்டார்கள். அடுத்ததாக ஈரோத் என்ற இடத்திலே நாம் வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது ஒப்புக் கொடுக்கிற ஒரு ஜீவியமா இருக்கிறது. நாணல் புல் வளைந்து, அதாவது நாம் கீழ்ப்படிதல், அவருடைய வார்த்தைகளுக்கு அவருடைய சத்தியத்திற்கு நாம்
கீழ்ப்படிந்து நம்மை ஒப்பு கொடுக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. அடுத்தது சிவந்த சமுத்திரத்திற்கு அருகே வரும்பொழுது அந்த இடத்திலே தேவன் அதற்கு முன்னும் அதற்கு அப்புறமும் செய்யாத நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை, அந்த செங்கடல் இரண்டாக பிரிக்கப்பட்ட ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதுபோல அந்த இடத்திலே அவர்கள் மிகவும் பயந்தார்கள் என்று சொல்லி, இந்த நாட்களிலே அதுவும் முக்கியமாக இப்படிப்பட்ட இந்த நாட்களிலே மனுஷர்களுக்குள்ளாக பயம் என்பது ஆட்டி படைக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. தேவன் அப்படிப்பட்ட பயத்தை எல்லாம் நமக்குள்ளாக இருந்து எடுத்து போடுகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கென்று ஒரு வழியை அவர் தேவன் நியமித்திருக்கிறார். எப்படியாய் பார்வன் சேனை தொடர்ந்து வருகிற சூழ்நிலையிலே, முன்பாக சிவந்த சமுத்திரம் இருக்கிற நிலையிலே அவர்களுக்கென்று ஒரு நேரான பாதையை, ஒரு செம்மையான பாதையை அவர்களுக்கு பிரித்தது போல தேவன் நமக்கு முன்பாக ஒரு வழியை வைத்திருக்கிறார். அவர் நம்ம அந்த பிரிக்கிற தேவன், ஆனால் அந்த பிரித்ததை அவர் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அந்த இடத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் என்ன செய்தார்களாம்? மீரியாம் அவர் அந்த வயது முதிர்ந்த ஸ்திரீகளோடு சேர்ந்து எல்லாரும் ஆடி பாடினார்கள் என்று சொல்லி, இப்படிப்பட்ட அனுபவம் நம்மை சுற்றி சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நமக்குள் இருக்கிற ஆவியானவருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் நாம் தேவனை துதிக்கிறவர்களாகவும் அவருக்குள் மனமகிழ்ச்சியாக இருக்கிறதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறபடியினால் நாமும் அப்படிப்பட்ட ஒரு துதிக்கிற ஒரு அனுபவத்துக்கு வருகிறவர்களா இருக்க வேண்டும். அடுத்ததாக மாறா என்ற இடத்துக்கு வந்தார்கள். அது மாறா என்றால் ஒரு கசப்பு. அந்த இடத்திலே அதாவது இது ஒரு வகையில் பார்க்க முடியும் என்றால், நமக்கு அந்த இடத்துல அவர்கள் தண்ணீர் என்று அதுவரைக்கும் அவர்களுக்கு பசி இல்லை, தாகம் இல்லை. ஆனால் அந்த இடத்துல வந்த பிறகு வந்தவுடனே அவர்கள் அந்த தண்ணீர் வேண்டும் என்று அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். அதாவது இது சில நமக்குள் இருக்கிற சில மறிக்காத சுவாபங்கள், சில காரியங்கள், அது நம்மையும் கெடுக்கிறதோடு கூட நம்மை சூழ்நிலைகளையும் நாம் கெடுக்கிறவர்களாக, சுற்றிலும் இருக்கிறவர்கள் மற்றவர்களையும் நாம் நம்ம அந்த கசப்பான ஒரு பாதையில கொண்டு போகிறவர்களா இருக்கிறோம். இதற்கு அந்த மோசேக்கு தேவன் கட்டளையிட்டது அந்த மரத்தை தண்ணீரில் போட வேண்டும் என்று. அப்பொழுது அந்த தண்ணீர் மதுரமாய் மாறினது போல நமக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி நோக்கி பார்க்கும் பொழுது அந்த சிலுவை பாடுகளுக்கூடாய், அந்த சிலுவை அனுபவத்திலே, அந்த சிலுவையின் உபதேசத்திலே நாம் நடத்தப்படும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையும் மதுரமாக தேவன் மாற்றுகிறாராய் இருக்கிறார். அடுத்ததாக அவர்கள் ஏலிம் என்ற இடத்திற்கு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது சபை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாமே அந்த இடத்திலே அந்த அவர் 12 சீஷர்களையும் அவர்களுடைய அந்த 70 அவருடைய சீஷர்கள், அவருடைய தேவ ஜனங்கள் அந்த இடத்திலே சபையாக நாம் பார்க்கிறோம். அந்த சபை ஐக்கியத்தை நாம் எந்த சூழ்நிலையிலும் விட்டு விடாதபடி, சபை மாத்திரமே ஒருவரை, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறியவனாக நிறுத்தக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட சத்திய உபதேசத்திலே நாம் நடத்தப்படும் பொழுது நிச்சயமாய் நாம் ஒரு காலம் இடறி போகிறதில்லை. மனம் திரும்பி ஞானஸ்தான சத்தியத்திற்கு நாம் செவி கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்திற்குள் நாம் நிறைந்திருக்கும் பொழுது அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற தேவனாக, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை உணர்த்தி கண்டிக்கிற தேவனாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் தேவன் இடைப்பட்டு இருக்கிறார். நம்முடைய இந்த வார்த்தைகளுக்கு நாம் நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்முடைய ஒவ்வொரு வழியையும் செவ்வையாக்கி பரிசுத்த ஆவியானவர் தாமே தொடர்ந்து நம்மை ஆளுகை செய்து வழி நடத்துவாராக. நாம் செபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் இடைப்பட்டபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே, நீர் பேசுகிற தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் இந்த நாட்களிலே கர்த்தாவே எந்த காரியத்தையும் ஆண்டவரே விசேஷமாக எங்களுக்கு நேராய் வருகிற உம்முடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணாதபடி, அல்ல தட்டாதபடி தகப்பனே, மிகுந்த மன தாழ்மையோடு உம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு எங்கள் இருதயத்திலே வைத்து உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் எச்சரித்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே ஆண்டவரே, நீர் எங்களை மிகவும் நேசிக்கிற தேவனாகவும்
அன்பு கூறுகிற தேவனாகவும் இருக்கிறபடியினால் எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் இடைப்பட்டிருக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, எந்த சாக்கு போக்கும் சொல்லுகிறதற்கு இடம் கொடாதபடி ஆண்டவரே உடைய வார்த்தையை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய மகிமையான வருகைக்கென்று இன்னுமா எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. உடைய வார்த்தை கொடுத்த தாசனை உடைய கிருபைக்குள் மூடி மறைத்துக் கொள்வீராக. நல்ல சுகபலத்தையும் ஆயுசு நாட்களையும் கொடுத்து இன்னும் அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கத்தக்கதாக தேவன் ஆண்டவரே மெல்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமாய் செபிக்கிறோம். குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய பிரசன்னம், உடைய ஆளுகை, உடைய சமாதானம் குடும்பத்திலே காணப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். இறுதியாக கர்த்தாவே, தேவ பிள்ளைகளாய் ஊழியர்களாய் நாங்கள் ஒருமித்து அருமையான ஊழியக்காரருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனமாய் சுகவீனமாய் இருக்கிற மகன்மே உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை இறங்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய தழுவுகளால் நாங்கள் சுகமானோம் என்று சொன்னதன்படி பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவீராக. எல்லாவற்றையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் எல்லா தேவ ஜனங்களோடும் விசேஷமாய் சுகமில்லாமல் படுத்திருக்கிறதான பாஸ்டர் போஸ்கோவோடும் நித்தியமாய் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.